விஷயமும் சுவாமி வந்து தியானத்துல வந்து கைட் பண்றது. ஒரு அன்னையா, தந்தையா, குருவா, சிறந்த நண்பரா, இப்படி வந்து ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் ஸ்ரீ சத்யசாயிபம் அதற்கு வழிகாட்டுவதற்காகவும் சுவாமி பிரேமா மிஷனுக்காகவும் சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களும் வந்து சுவாமி நோட் பண்ணி சொல்லும் பொழுது இப்போ தியானத்துல கண் கலங்கி கண்ணீர் வரும். ஆனா அதை தொடக்க முடியாது. தியானத்துல கை வந்து மறந்து போயிடும். நம்ம உடம்பை கடந்து அந்த நிலைக்கு போவோம். பௌதிக சரீரம், மனோ சரீரம், சூட்சும சரீரம் சொல்லுவாங்க, காரண சரீரம், இப்படிலாம் 5 பஞ்ச கோஷம் இருக்கு. அதனால சிவனுக்கு வந்து ஓம் பஞ்சகோஷாத் மகாயா மகாலிங்காயா ஜோதிர்லிங்க ஸ்வரூபாயா ஓம் ஸ்ரீ காசி விஸ்வேஸ்வராய நமஸ்காரம். சின்ன வயசுலேருந்து நான் சொல்லுவேன், மீனிங் அர்த்தம் அப்போ தெரியாது. அதுக்கு பிறகு தியானம்ங்கிற நிலைக்கு வந்து சுவாமி தள்ளிவிட்டாருன்னா சொல்லணும். விரும்பி தியானம் செய்தது அப்படிலாம் இல்லை. அதற்கு பிறகு தியானமே வாழ்க்கையானது. என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸே போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் போட்டது தியானமே துணை அப்படின்னு, பிறகு தியானமே வாழ்க்கை அப்படின்னு. ஆக எப்போதுமே சுவாமி தான் வந்து கண்கலங்க செய்வாரு. அதே மாதிரி சுவாமியுடைய கவசம் இயற்றிய பிறகு போன்ல வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க, கண்ணதாசன் ஐயா, எம்எஸ்வி ஐயா, எம்எஸ்வியோட புகைப்படம் கூட ஐயாவோட எடுத்தது கூட நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க. முதலாக எப்பவுமே சுவாமி தான் கண்கலங்க செய்வார், அதுதான் நான் சொல்ல வந்தேன். முதலாக சாய் பக்தர்கள் என்னை கண்கலங்க செய்வது இந்த நிகழ்வு. ஏன் கண் கலங்கணும், எமோஷனா அப்படின்னா இல்ல. உள்ளே ஆத்ம ஜோதி பிரகாசிக்கின்ற பொழுது அந்த மெழுகிலிருந்து கண்ணீர் வரலாம் செய்யும். அது தடுக்கவே முடியாது. அப்போ சுவாமி நம்மளை வந்து பிசிக்கலா ஏகப்பட்ட தர்ஷன் கொடுத்திருக்காரு. நீங்க நிறைய பேர் அந்த தர்ஷன் அனுபவிச்சிருக்கீங்க. சுவாமி அப்படியே வருகிற பொழுது தானா கண்ணீர் வந்து அது மாதிரி பல பேருக்கு வந்துக்கணும். நம்ம சுவாமியை கவனிக்கும் பொழுது வேற யாருமே நம்ம கண் திரையில இருக்காது, பார்வையில. சுவாமி இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு. எனக்கு என்ன விசித்திரம் அப்படின்னா, இதெல்லாம் தான் சுவாமி கவனித்து இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சுவாமி சொல்ல, நீ பின்னாடி அழுதுட்டு இருப்ப, என்னை பார்த்து காரணமே இருக்காது உனக்கு, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் பின்ன அதாவது இப்படி போகிற சுவாமி நாங்கள் இப்படி உட்காந்துக்குவோம். அப்போ நான் அவர் பார்த்து சுவாமியை பார்த்து அழுத, எனக்கு காரணமே தெரியாது, வேண்டுதல் இல்லை, கோரிக்கை இல்லை. இருந்தாலும் சுவாமி பிசிக்கலா கிட்ட வரும்பொழுது வேண்டுதல், கோரிக்கை எல்லாமே மறந்து போயிடும். அது எல்லாருக்கும் நிகழ்ந்த ஒரு அனுபவம். ஏன்னா சுவாமி நடமாடும் தியான அதிர்வலைகளாக நம்மிடையே பிசிக்கலாகவும் வந்திருக்காருங்கிறது தியானத்தை ஆழ்ந்து செல்லும் பொழுதுதான் புரிந்தது. சுவாமிங்கிறது பரபிரம்மம், பரமாத்மா. ஆக நாங்க இது வரைக்கும் 3 இடத்துல பேச வச்சாங்க சுவாமி கருடையில. 2 இடத்துல வந்து அந்த தலைப்பு இதெல்லாம் பேசணும். ஒரு இடத்துல எங்க தாத்தா பாரதியை பற்றி பேசினேன். இதுல வந்து ஷிரடி சாய், சத்யசாய், பிரேமா சாய் இதோட சேர்த்து வாழ்க்கையை வந்து முன்னோட்டமா அவங்க அனைவருக்கும் திறந்து காட்ட வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் முதல் முறையாக இவ்வளவு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஆட்டோபயோகிராஃபி எல்லாம் எழுதணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சுவாமி முதல்ல தியானத்துல தரிசனம் தந்த தேதி நான் மறந்துட்டேன். நான் என்ன நினைச்சேன், அது வந்து அது நான் பின்னாடி அந்த அனுபவத்துக்கு வரேன். அந்த தேதி வந்து அது 9 or 10 எனக்கு தெரியல. நவம்பர் 9 or 10 சுவாமி முதல்ல தியானத்துல வந்தது. நான் இதாட்டு சுவாமி நம்பர் 9 தானே, ஒரு 9 இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். அப்படி அப்போ ஒரு தடவை சுவாமி சொன்னார், இல்ல அது வந்து நவம்பர் 10. அது வந்து நவம்பர் 10 அப்படின்னா சுவாமி ஃபியூச்சர்ல அது வந்து ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிற போது அது உனக்கு பயன்படும் அப்படின்றார். இப்போ சுவாமிக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமா. இப்போ என்னுடைய வாழ்க்கை சம்பவங்கள், அதுல உள்ளே பொதிந்திருக்கிற செய்தி, சுவாமியுடைய திருச்செய்தி, அதுல ஒரு ஞானம் இருக்கும். நிறைய ஏகப்பட்ட அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்கார் சுவாமி, எல்லாருக்கும் நிகழ்த்தி இருக்கார். ஆனா அந்த அற்புதத்தை நம்முடைய அனுபவ பார்வை எப்படி பார்க்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு அனுபவம், ஒரு நிகழ்வு நமக்கு நடக்கும். சுவாமி அதுல வந்து அற்புதங்கள் புரிந்திருப்பார், நம்ம அதை அற்புதமா உணர்வோம். அந்த அற்புதத்திலிருந்து நமக்கு என்ன ஞானம் நமக்கு வந்து வாழ்க்கையில கேரி நம்ம பண்றோம்ங்கிறதா மிக முக்கியமான
அதிகமாக இருக்கு. இப்போ ஷிரடி சாயி, சத்ய சாயி, பிரேம சாயின்னு தலைப்பணம் இருக்கும்போது முதல்ல எனக்கு வந்து ஷிரடி சாயியோட சின்ன புகைப்படம் ஒரு 5 வயது இருக்கும். சாய் கிருஷ்ணன் சாய்ராம் அவர்கள், அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கும். முதல்ல சுவாமிக்கு நன்றி. ஏன்னா சுவாமி தான் அந்த அந்த எண்ணத்தை ஏற்படுத்திக்கிறார். யார் வந்து எந்த சமயத்தில் என்ன பேசணும், எப்ப பேசணும், எது பேசணும், அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்திய சுவாமி சங்கல்பத்திற்கு நன்றி. அதற்கு பிறகு சரஸ்வதி மாதா, அவங்களுக்கு எனக்கும் ஒரே நட்சத்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியும். ஒரே பேர் தான் 2 பேருக்கும். என் பேர் பாரதி, பாரதினா சரஸ்வதி, அவங்க பேரும் சரஸ்வதி. அப்போ அவங்க தான் முதல்ல அதை அழைக்கிறார்கள். இப்படி உங்களிடம் உட்கார்ந்து பேசுவது தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா இப்போ உங்களோட நான் முன்னாடி உரையாற்றுவதற்கு முழுக்க காரணம் சுவாமி. ஏன்னா இதை நான் நினைச்சே பார்த்தது வாழ்க்கையில. என்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகளோ ஒரு 2019 முன்னாடி வரைக்கும் என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய கோரிக்கைகளாக இருக்கட்டும், என்னுடைய முயற்சிகள். திரைப்படத்துல நான் ஒரு 50 பாட்டு எழுதியிருப்பேன். அதுல சிலது 1-2 கொஞ்சம் நல்லா இருக்கும், 1-2 அதான் என்னமோ ஒரு பாடல் அப்படின்னாலே எப்படி நம்ம எல்லாம் இணைந்திருக்கோமோ அது மாதிரி இசையமைப்பாளர், கவிஞர், பாடகர், அந்த காட்சி, அதில் நடிப்பவர்கள், இப்படி எல்லாரும் இணைந்திருந்தாதான் அந்த காலம் மாதிரி நல்லா இருப்பார். அப்படி என்னுடைய அந்த மாதிரியான எல்லா விஷயமும் இந்த தியான அனுபவத்திற்கு பிறகு முதல் தரிசனம் சுவாமி 2019 நவம்பர் 10 அன்று புட்டபர்த்தி பிரசாத நிலையத்தில் அந்த ஆசிரமத்துல ரேடியோ சாய் அருகே தியானிக்க போது எனக்கு வழங்குகிறார். அதற்கு பிறகு வாழ்க்கையே புரட்டி போட்டு அப்படி மாறிடுச்சு. தலைகீழாக மாறியது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போதான் நான் நேராகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுவாமியுடைய சங்கல்பத்துக்கு நன்றி, அழைத்த சரஸ்வதி மாதா அவர்களுக்கு நன்றி, சாய் கிருஷ்ணன் சாய்ராமுக்கு நன்றி, இந்த சமிதி தலைவர். எனக்கு இந்த எல்லாமே தமிழ் மொழியில் இல்லாதனால எனக்கு சமிதி பேர் எல்லாம் நான் என்ன நேதிக்கு மகேந்திரன் சாய்ராம் சமிதி இப்படிதான் நான் வந்து இன்டேக் பண்ணிக்கிறேன். இது சாய் மதுரம் சமிதி, இதுதான் என்னோட இன்டேக். ஏன்னா பேர் எல்லாம் ஒன்றும் புரியல. அண்ட் எனக்கு அது அந்நியமா இருக்கு சொல்லி. தமிழ் ஓகே, இங்கிலீஷ் ஓகே, அடுத்து சாய் மதுரம் சமிதி. அப்போ அவர்களுக்கு சிறப்பான நன்றி. எனக்கு ஒரு தங்கையையும் சுவாமி தந்திருக்கிறார். அது ஒரு மகிழ்ச்சியான இதுவாக நான் உணர்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஷிரடி பாபா ஒரு 5 வயதுல வந்து ஒரு புகைப்படம் வந்து வீட்டுல ஒரு சின்ன லேமினேஷன் பேக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி அதை நான் பாக்குறேன் ஷிரடி பாபாவை. அதே போல ஷிரடியில ஆதி காலத்து ஒரு புகைப்படம் உண்டு. அது வந்து ஒரு சிகப்பாடை அணிந்து ஷிரடி பாபா அமர்ந்திருப்பார். இந்த கீழே வந்து ஒரு ஏதோ விவசாய ஒரு வாடி மாதிரி ஒரு காலத்து புகைப்படம். அதை பார்க்கிறேன், இவர் ரொம்ப வித்தியாசமா இருக்காரு, யாருன்னு தெரியல. அதற்கு பிறகு சுவாமியை தரிசனம் செய்கிறது ஒரு கேசட்ல, சுஷீலா அம்மாவுடைய கேசட், நமோ நமோ சாய் நாராயணா அப்படின்னு ஒரு கேசட். அதை கூட நம்ம பிற்காலத்துல யூடியூப்லாம் வந்த பிறகு அதை அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து யூடியூப்ல போடுறேன். ரொம்ப ரேரஸ்ட் சாங். நான் முதலாக கேட்ட அந்த பாடல் வந்து அது சுஷீலா அம்மாவுடைய பாடல். எல்லா பாடலும் அற்புதமா இருக்கும். ரகுநந்தனா, ஹே ரகுநந்தனா எல்லாம் அம்மா வந்து பாடியது. அது அந்த கேசட் வழிதான் நான் சுவாமியை முதல்ல பார்க்கிறேன். ஏன்னா தந்தை அவர் வந்து எங்களுக்கு இந்த திரைப்படம் எப்படிங்கிறது வந்தது அப்படின்னா, என்னுடைய தாயார் அதாவது செல்லம்மா பாரதியுடைய பேர், அவங்க என்னுடைய பாட்டி லட்சுமி பாட்டிக்கு செல்லம்மா பாரதி வந்து அத்தை பாட்டி. ஸோ அவங்களுடைய கணவர் என்னுடைய தாத்தா மணி அப்படின்னு, மணி ஐயர்னு பேரு. அவர் வந்து திரைப்படத்துல இருந்தார், ப்ரொடக்ஷன் மேனேஜரா இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. அப்போ அந்த இது முழுக்க அப்படிங்க பார்த்தா ஒரு சினிமா குடும்பம் மாதிரி தான் இருந்தது. அப்போ நான் நிறைய பாடல்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இப்போ தந்தை சிவாஜி இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அந்த பாடல் எழுதுவதற்கான முதல் விதை விதைத்தது பழைய காலத்து பாடல்கள் தான். அப்புறம் நான் கனவுல கூட நினைச்சது இல்லை என்னோட வாழ்க்கையில் நான் சுவாமிக்கெல்லாம் பாட்டு எழுதுவேன். சுவாமி பாடல்கள் அந்த காலத்துல தமிழ்ல கிடையாது. டிஎம்எஸ் பாலராஜ் அப்படின்னு டிஎம்எஸ் ஐயாவுடைய மகன். நான் கன்னியாகுமரியில படித்த காலத்துல அதெல்லாம் நான் பேசியிருக்கேன் டிஎம்எஸ் ஐயா அனுபவத்துல யூடியூப்ல. அந்த காலத்துல தமிழ் பாடல் வந்து இருந்தது, சத்ய சாய் கானம்னு சொல்லி. கன்னியாகுமரியில சமத்தியெல்லாம் கிடையாது, சுசீந்திரத்திலே குறுக்கு பட் அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது எனக்கு சுவாமி பார்க்கிறோம், அது கேசட் தமிழ்ல இருக்குங்கிற போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. அந்த அப்பெல்லாம் பைசா பேக்கெட் பண்ணி இல்லை, பேக்கெட்டே இல்லை அப்போ சின்ன வயசுல. அப்படி இருக்கிற பொழுது அதெல்லாம் நான் தாத்தாவுக்கு ஏதோ பொய் சொல்லி, ஏன்னா புரை தேர்ந்த நன்மை பயக்கு பொய் சொல்லலாம் வள்ளுவர் சொன்னதுனால, அப்போ வள்ளுவருக்கு நான் துணைக்கு அழைத்து கொண்டு அந்த கேட்கறேன் மாதிரி இந்த டியூஷன் ஃபீஸ் ஏதோ கேட்டு வாங்கி விட்டேன். அதுவும் நான் பதிவு பண்ணிருக்கேன் யூடியூப்ல.
அந்த கேசட்டை வந்து ப்ளே பண்ணல. ஏன்னா கண்டுபிடிச்சிருவோம் இதுதான். ஏன்னா தாத்தா ரொம்ப ஷார்ப். ஏன்னா சினிமாவில் ஒர்க் பண்ணதுனால ஏகப்பட்ட பதிபக்தி மங்கையர் கழகம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பழைய படங்கள் பார்ப்பவர்களுக்கு. ரொம்ப மைண்ட் ஷார்ப்பாக இருந்து தான் திரைப்படத்தில் வேலை பார்க்க முடியும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடும் என்பதற்காக ஒரு திங்கக்கிழமை சுவாமி கேசட் வாங்கினா வியாழக்கிழமை வரைக்கும் காத்திருக்கு. அப்புறம் வியாழக்கிழமை அந்த கேசட்டை போடுறேன். சின்மய தேஜா சாயிராமா அப்படிலாம் ஏன் சொல்கிறேன் என்றால் கனவில் கூட நினைத்ததில்லை. நான் அந்த பாட்டெல்லாம் கேட்டு ஆனந்தப்படுவேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போடுவேன். டிஎம்எஸ் பால்ராஜ் அவர்கள் எனக்கு நண்பர் ஆவார் என்றோ, அவருக்கு நான் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய சுப்ரபாத எழுதி அவர் பாடுவார் என்றோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சுவாமிக்கும் பாட எழுதுவேன் என்றோ தெரியாது. அப்போ சுவாமி இந்த நிலையில் அடியனை உங்களோடு பேச வைத்திருக்கிறார் என்றால், பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் அதற்கு முழுமுதல் காரணம் சுவாமி. ஏன்னா இதை நான் கொஞ்சம் கூட கற்பனை கூட பண்ணது, கனவுல கூட நினைச்சது கிடையாது. ஏன்னா நான் ஒரு சின்ன வயசுலயே ஒரு 8 வயதுல இருந்து எழுத ஆரம்பிக்கிறேன். சாய் கிருஷ்ணன் சாராம் சொன்ன மாதிரி 4 வயதுல தாய் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்று உன்னுடைய தாயார் வருகிறார். நான் ஒவ்வொரு இன்சிடென்ட் சொல்லும் பொழுது அதுக்கான ஞானமும் சொல்லுவேன். ஏன்னா நீங்க இன்டேக் வந்து சம்பவங்கள் கூட முக்கியம் கிடையாது. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அதுதான் ஆன்மீகம். இந்த உணர்வு தான் ஆன்மீகம். அப்படி இருக்கிற பொழுது அப்போ இன்னைக்கு இன்று வந்து உன்னுடைய தாயார் வராருன்னா நல்லா டெஸ்ட் பண்ணிப்பேன், நீட்டா டெஸ்ட் பண்ணிப்பேன். அமெரிக்கால அம்மா இருக்காங்கன்னா சொல்லுவாங்க. இப்படியே 4 வருடங்கள் கடந்தது. அப்போ நான் டெஸ்ட் பண்ணி இது பண்ணும்பொழுது அவங்களுக்கு தெரியும் அம்மா இல்லைன்னு எனக்கு சொல்லவில்லை. சொன்னா நான் ரொம்ப ஷாக் ஆயிடுவேன். சைக்காலஜிக்கலா ஏதோ பாதிச்சுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு சின்ன வயசுல என்னன்னா எனக்கு பொய் சொன்ன பிடிக்காது. நான் அப்படிதான்டா அப்படின்னு தன்னை பற்றி ஒருவர் நெகட்டிவாக உண்மையை சொன்னா நான் அக்செப்ட் பண்ணி அவங்களை ஏத்துப்பேன் நண்பரா. ஆனா பொய் சொல்லி தன்னை வந்து வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணி அது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே விலகி போயிடுவேன். என்னுடைய சுபாவம் அதுவாக இருக்கு. எனக்கு வந்து நான் சுவாமிகிட்டே சொல்லுவேன், சுவாமி உங்களுக்கு எனக்கு சத்யசாயி பாபா இந்த உருவத்தெல்லாம் கடந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சத்தியம் தான் முதல்ல. ஏன்னா நீங்க தான் சத்தியம். இந்த சத்தியம்ங்கிறது தான் சத்யசாயி. இந்த வடிவம்ங்கிறது ஒரு டூல் தான், ஒரு காரணி தான். சுவாமி இந்த வடிவத்தை கடந்தும் இருக்கிறார், வடிவத்துக்குள்ளும் இருக்கிறார். இந்த வடிவம் வந்து சுவாமிக்கு ஒரு வடிவம் கிடையாது. இதே மாதிரி எனக்கு வந்து இதுவே சஃபாரியா எனக்கு 2 செட் இருக்கு. எனக்கே 2 செட் இருக்கு. சுவாமிக்கு இந்த உடம்பே ஒரு உடை தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவரோட ஒரு உடை தான் அந்த சமாதியில் இருக்கே தவிர சுவாமி இந்த உடம்பம் எடுத்து இந்த உடலோடையே சுவாமி பல பேருக்கு தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுக்கெல்லாம் பின்னாடி வர ஏன் வந்து சுவாமி விரைவில் வந்து இதானாரு 10 வருஷம் முன்னாடிலாம் நான் பின்னாடி வரேன். அப்படி இருக்கிற பொழுது அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு உன்னுடைய தாயார் வர நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிப்பேன். ஒரு இரவு ஒரு நாளை மேல இருக்கும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சு, அம்மா வந்து அடுத்த வருஷம் தான் வருவாங்க. அப்போ ஒவ்வொரு வருடமாக அந்த 4 வருடம் அப்படியே கடந்தது. அப்போ ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை என்னுடைய நெய்பர் பையன், அவன் பேர் ஷர்மான் பேர், முழு பேர் தெரியல, ஷர்மா. எனக்கு 8 வயது. அப்போ ஒரு தடவை பேச்சுவாக்கில் பள்ளி பக்கத்துல உட்காந்துருப்பான். அப்போ ஏதோ பேச்சு வரும்போது, அம்மாவை பத்தி பேச்சு வரும்போது அவன் சொன்னா, அவங்க அம்மா இல்லை உனக்கு, ஏன் ஓ பாட்டி ஏமாட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ரொம்ப அதிர்ச்சி அடைந்து என்னுடைய இதயம் எல்லாம் வெடிக்குது. அப்போ ஆன்மீகம் வர வேண்டும் என்றால் இதெல்லாம் இன்டேக். ஏன்னா பல பேருக்கு ஒரு வயசுலயே போய் இல்லாம இருப்பாங்க இப்படிலாம். ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான். அதுல இருந்து நம்ம ஆன்மீகத்தை எப்படி நம்ம வந்து சாரமா எடுத்துக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து பரிதாபப்படுவதற்காக உண்மை கிடையாது. எல்லாமே பூர்வ வினை கர்மா அப்படிதான் நடக்கிறது. அது குட் கர்மா பேட் கர்மா சுவாமி அதை பத்தி நிறைய பேசுது. அப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி என்னுடைய இதயம் வெடிக்கிறது. அந்த வெடிப்பு அந்த நொடிதான் ஆன்மீகம் எனக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ ஆன்மீகம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் ஒரு வெடிப்பு இருக்கணும். ஒரு வெடிப்பு, ஒரு பூமியிலிருந்து விதை வந்து வெடிச்சுதான் வெளியே வருது. அதோடைய வெடிப்பு சத்தம் நமக்கு கேட்காம இருக்கலாம், வருகிற போது நம்ம பார்க்காம இருக்கலாம். பூக்கும் ஓசை அதை நம்ம வந்து பார்க்காம கூட இருக்கலாம். அது ஒரு மௌனம் கலந்த கவித்துவமா பூக்கும் ஓசையே கிடையாது. அந்த இன்னர் பிளாஸ்ட் அது நிகழ்கிறது. நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறேன். அப்போ என் அம்மா இனிமே வரவே மாட்டாங்கன்னு புரிஞ்சு அந்த வியாழக்கிழமை அப்படியே கண் கலங்கி அப்படியே அழுதுட்டே, அப்ப சைக்கிள் ஓட்ட கூட எனக்கு தோன்றவில்லை, உருட்டிட்டே போறேன். ஒரு வீட்டிலிருந்து பஜனை சத்தம் கேட்கிறது, ரீங்க இருக்கிறது. அது வரைக்கும் எனக்கு பஜனை ஏற்கனவே அந்த சுஷீலாமா பஜனை கேட்டதுனால அது சாய் பஜன் புரிகிறது. அப்போ நானா அந்த வீட்டுக்குள்ள போறேன் 8 வயசுல. உள்ளே போகிற போது சுவாமியினுடைய படம் இருக்கு. அந்த முதலாக அவருடைய புகைப்படத்தை பார்த்த போது 8 வயதுல பார்த்த வெறும் பார்வையிலேயே எனக்கு அவ்வளவு பெரிய ஆறுதல் கிடைக்குது. அப்போ இப்ப நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிற போது அது உங்களுக்கு ஒரு செய்தி தான்.
இதே நிலையில் ஒருவர் இருக்கிற பொழுது அந்த அனுபவத்தை சொல்லும்போது அவருக்கு அப்படியே அவர் அங்க டிராவல் ஆயிடுவார். நேற்றுக்கு அடியேன் அந்த மகேந்திரன் சாய்ராம் சமிதியில தியானம் இதை பற்றி எல்லாம் சொல்லுகிற போது ஒருவர் வந்தார். அவர் பேரை கடைசியா கேட்டேன், கோபின்னாரு. எனக்கு இது நடந்திருக்கு, உண்மைதான். சுவாமி வந்து தியானத்துல வந்து அவர் எந்த அளவுக்கு நம்ம தியானத்துல ஆழம் செல்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை திறந்து காட்டுகிறார், இதெல்லாம் அவர் சொன்னார். அப்போ அது ரொம்பவே அதனால தேடி வந்து பேச வந்தார். ஏன் சொல்லுகிறேன், அப்போ புகைப்படத்தை பார்க்கிறேன். எனக்கு இப்போ சுவாமிகிட்ட பிடிச்ச அந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லேயே எனக்கு முதல் ஃபீச்சர் அப்படின்னா எனக்கு அந்த கேசம் தான் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் அந்த இது மாதிரி ஒரு உருவத்தை அந்த வயதில் அதை பார்த்ததே இல்லை, அதுக்கு பிறகும் பார்த்ததில்லை வச்சுக்கோங்க. அப்போ உள்ளே செல்கிறேன், இதே மாதிரி தான் ரொம்ப வைப்ரேஷனான இது. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் சமிதியாவே பார்க்கவில்லை, உங்களுடைய சாய் மதுரம் சமிதியை சந்நிதியாக பார்க்கிறேன். இது சமிதி அல்ல, இது சந்நிதி. நான் ஏற்பட்ட அதிர்வலைகள், சுவாமியினுடைய அதிர்வலைகள் இங்கே நிரம்பி வழிகிறது. அதற்கு காரணம் உங்களுடைய தூய்மையான பக்தி தான். ஏன்னா சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, நான் தூய்மையான பக்தி இருந்தால் அதில் அங்கே நான் இருப்பேன். இப்போ தூய்மையான பக்திக்கு என்ன அடிப்படை அப்படின்னா தூய்மையான மனம். அந்த தூய்மையான மனம் அப்படி என்னவென்றால் இந்த குழப்பமான எண்ணங்களை கடந்த மனம், அதான் தூய்மையான மனம். அதுதான் மகான் அரவிந்தர் வந்து அதீத மனம் அப்படிங்கிறார். பேர் ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆமா, இந்த எனக்கு சில பேர் கேட்பாங்க, சத்யசாய் இதுல இந்த அர்த்தம் என்ன, அந்த ஞானத்தோட இதுல இப்ப ஞான நூல் நிறைய ஏகப்படுது இருக்கு. இப்ப நம்மளே வந்து அஷ்டாவக்ர கீதை பண்ணியிருக்கோம், பதஞ்சலி யோக சூத்திரம் வந்து எல்லாமே எழுதி எங்களுடைய இப்ப நானும் இன்னொரு நண்பர் தான் அந்த சத்யசாய் யோகம் பிளாக் எல்லாம் ஆரம்பிச்சோம். அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு நீங்க டிசம்பர் 1 வரைக்கும் நீங்க தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. ஏன்னா நம்மளுடைய சேவாவை நம்ம சரியா செய்து விட வேண்டும் என்பதுதான் அமைதி. ஏன்னா இது வந்து இதுவரைக்கும் முயற்சி செய்யாத ஒரு விஷயம். பதஞ்சலி யோக சூத்திரமா இருக்கட்டும், அஷ்டாவக்ர கீதையா இருக்கட்டும், நாரத பக்தி சூத்திரமா இருக்கட்டும், அடுத்து ஒரு மிகப்பெரிய வெடி வச்சிருக்கேன். அது வந்து சஸ்பென்ஸ். அது வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வரைக்கும் அதை யாருமே முயற்சி கூட பண்ணது கிடையாது. நான் சொல்றது நம்ம சாய் பக்தர்களுடைய இதுல சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஏன்னா எனக்கு பார்த்தா புரியுறது, அது ஏன்னு தெரியல. இதெல்லாம் எனக்கு யாரும் தனியாக ஒரு டியூஷன் வச்சு அதுக்கான ஆச்சாரியர்கள்லாம் இருப்பாங்க, பண்டிட்ஸ்லாம். அப்படிலாம் யார்ட்டையுமே நான் டியூஷன் எடுத்தது இல்லை. பிறகு புரிந்தது பகவான் ரமணர் சொன்னது, நீ எதை ஒன்றை அறிந்து கொண்டால் நீ எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாக ஆகியுமோ அதுதான் ஆன்மா அப்படிங்கிற பகவான் ரமணர்னா ரொம்ப உயிர் எனக்கு வந்து எப்படின்னா சாய் கிருஷ்ணன் சாய்ராம் சொன்ன மாதிரி எனக்கு சுவாமி கடவுள், அதெல்லாம் கடந்து சுவாமி எனக்கு அம்மா. ஆனால் மகான்கள் எனக்கு உறவினர்கள். எனக்கு உறவுக்காரர்கள்லாம் மகான்கள் மட்டும்தான். உறவினர்கள்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ரமணர், மகான் துங்கிராம் சுரத்குமார், சேஷாத்ரி சுவாமிகள், பாண்டிச்சேரி அன்னை. அன்னையை கூட நான் கொண்டு வந்து ரூம்ல வச்சிருக்கேன்னா எனக்கு முதலாக என்னுடைய தந்தையார் வந்து அன்னையுடைய அவர் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தார். நாங்கள் அப்போ திருநெல்வேலியில் இருந்த சமயத்துல அப்போ ஒரு புகைப்படம் கொடுத்து அவருக்கு கூட மறந்துருக்கும், எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ அம்மா இல்லைன்னு நினைச்சுக்காத, இவங்களும் அவனோட அம்மாவா நினைச்சுக்கோன்னு சொல்லி பாண்டிச்சேரி அன்னை அவருடைய புகைப்படத்தை எனக்கு வழங்கினார். பல ஆண்டுகள் கடந்து எனக்கு அவர்கள் வந்து தியானத்துல ஒரு மிக உன்னத நிலையை வழங்கினார்கள். நான் அப்புறம் பின்னாடி வரேன். இப்படி இருக்கிற பொழுது அப்போ இன்டேக் என்ன அப்படின்னா, சுவாமி வந்து வாழ்க்கையில வருவதற்கு முன்னோட்டமாக ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு பிளாஸ்ட் நமக்கு தருகிறார். அப்படி இல்லாமல் சுவாமியிடம் வந்தவர்களுக்கு மிக ஆழமான ஒன்றும் ஏற்படாதுங்கிறத என்னோட பார்வை. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏன்னா பிரச்சனை என்பதே வெறும் எண்ணம் சார்ந்ததான் என்னை பொறுத்த வரைக்கும். நாம் ஒன்றை பிரச்சனையாக நம்முடைய பார்வைதான் பார்க்கிறது. உண்மையிலேயே அது பிரச்சனை கிடையாது, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதான் பகவான் யோகிராம் சுரத்குமாரும் சொல்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம துன்பம், நம்ம பிரச்சனை ஏதாவது ஒன்று நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது பிற்காலத்துல தான் தெரியும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று. அந்த நிகழ்வு நிகழ்ந்திராவிட்டால் நம்ம இந்த பக்குவ நிலைக்கு வந்திருக்க மாட்டோம்ங்கிறதே அப்ப புரியாது, அதற்கு பிறகுதான் புரியும். அப்போ சமிதிக்கு சமிதின்னு கூட தெரியாது சொல்கிறேன். அங்க பார்த்தா இதே போல ஒரு சந்நிதி, அங்கே நிறைய படங்கள்லாம் எடுத்திருப்பார்கள். ஒவ்வொரு புகைப்படத்தை சுவாமியுடைய படத்துல இருந்தும் விபூதி அப்படியே கொட்டி கொண்டே இருக்கும். அப்படி கண் எதிராகவே பார்க்கிறேன். அந்த கையிலேருந்து வந்திருக்கும், திடீர்னு பாதத்திலேருந்து வர ஆரம்பிக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அந்த அதிர்வலைகளை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு இருந்தாலும் கூட அது அதிர்வலைகள்ங்கிற பேர்லாம் எனக்கு தெரியாது, அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் தெரியாது. அப்போ அவருடைய பக்தி எப்படி இருந்தது அப்படின்றால், அப்படி நானே ஒரு பஜனைக்கு போக ஆரம்பித்தேன். வீட்டுல இருந்து யாரும் என்ன போகணும்னு சொல்லலை. அவர்களுக்கு பெரிதான சுவாமி மேல ஒரு நம்பிக்கையும் கிடையாது, அவநம்பிக்கையும் கிடையாது, பெருசா முக்கியத்துவம் கிடையாது. அப்போ நான் செல்கிற போது முதல் நாளே
அந்த அன்றுதான் தெரியும் அம்மா இல்லைன்னு, அன்றே சுவாமி என்னுடைய வாழ்க்கையில் வருகிறார், மிக ஆழமாக உள்ளே செல்கிறார். அதற்கு காரணம் அந்த இழப்பு தான். அந்த இழப்பு உங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு கேப் தரும், அந்த வேக்யூம் ஏற்படுத்தும். அந்த வேக்யூமில் சுவாமி மட்டும்தான் அமர்ந்தார். அப்போ அப்படிதான் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாள் பஜனையில் நான் பஜனை முடித்து விட்டு வெளியே வருகிற பொழுது, அப்பெல்லாம் வந்து அந்த காவான்னு சொல்லுவாங்க எங்க இதுல. இங்கெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கிற சாலைகள்லாம். ஆனா அப்படி இங்கெல்லாம் காவா இருக்கு. நான் காவாலில் விழுந்து விடுகிறேன். அப்போ எனக்கு முட்டியில் அடிபடுகிறது. இந்த சிராய்ப்பு அந்த மாதிரி ரத்த சிராய்ப்பு இருக்கிற பொழுது அவர்கள் துடிதுடித்து என்னை அப்படியே சுமந்து அப்படியே உள்ள போறாங்க சமுதிக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள. நான் நினைச்சு ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, இல்லை சோஃப்ராமைசின் மாதிரி ஏதாவது. ஆனா சுவாமியினுடைய புகைப்படத்தை என்னை அப்படியே கிடத்தி சுவாமியுடைய விபூதியை எடுத்து எனக்கு முட்டியில் பேசுறாரு. எனக்கு அந்த வயதுல 8 வயதுல எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. இந்த அளவுக்கு அவங்களுக்கு பக்தியா, இந்த அளவுக்கு அவங்களுக்கு பக்தியா அப்படிங்கிறது என்னால வந்து அது அப்படிதான் நம்மளும் இருக்கணும்ங்கிற ஒன்றை அவர்கள் சொல்லாமல் எனக்கு செயல் மூலமாக காட்டினார். இது இன்டேக் என்ன அப்படின்னா, நாம வந்து சுவாமியை பற்றி பேசுவது எல்லாம் ஆனந்தமா இருக்கும், அது ரொம்ப நல்லா பொழுது எல்லாம் போகலாம். ஆனால் செயல் வழி சொல்வதுதான், அதான் சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லைன்னு கண்ணதாசன். அப்போ அவங்க சொல்லாமே சொல்லல, ஆனா அவருடைய செயல் எனக்கு இப்படிதான் நம்மளும் பக்தியா இருக்கணும் என்று எனக்கு 8 வயதில் விதைத்தவர்கள் திருநெல்வேலி அன்பு நகரில் இருக்கிற அந்த சமதி இருக்கா இல்லையா இதுவுமே தெரியாதுன்னா, அந்த சின்னஞ்சிறு வயதுல எனக்கு பசுமரத்தாணி போல அவருடைய நடத்தை எனக்கு வந்து மிகவும் அழுத்தம் திருத்தமாக பதிந்தது. பிறகு ஜெயந்திர வித்யாலயா சொல்லி திருநெல்வேலியில் அந்த ஸ்கூல் இருந்தது, இப்பவும் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதுல வந்து ஐ திங்க் அது வந்து குளோபல் அகண்ட பஜனா இருக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய ஹால் முழுக்க பக்தர்கள் சுவாமியுடைய புகைப்படம் வைத்து பாடிக்கொண்டிருந்தாலும் நான் இரவு முழுக்க பஜனையில் இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல தனியாக விட மாட்டாங்க. ஏன்னா யாராவது தந்தையோ பாட்டியோ பக்தராக இருந்தால் அவங்களும் வருவாங்க, அது மூலமாக என்னாலையும் பங்கேற்க முடியும். ஆனா அப்படி இல்லை. அந்த பஜனையில கலந்தது எனக்கு நினைவு இருக்கு. பிறகு நான் புட்டபர்த்தி எங்கன்னு எனக்கு தெரியாது. புட்டபர்த்தி என்னை கூட்டிட்டு போகணும்னு கேட்கவும் முடியாதுன்னா அவங்களுக்கு அதுல பெரிய ஒரு நம்பிக்கையோ அவநம்பிக்கையோ கிடையாது. ஆனா எனக்கு வெறும் புகைப்படமே எனக்கு வந்து மிகப்பெரிய சுவாமி பிசிக்கலாவே கூட இருப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. இன்டேக் என்ன அப்படின்னா, நம்ம பிசிக்கலா புட்டபர்த்தியில போனோம், பிசிக்கலா சுவாமி அதெல்லாம் அவசியமே கிடையாது. சுவாமி நமக்கு அது வந்து ஆன்ம திருப்தியை தரலாம், மனசாந்தியை தரலாம், பிரசாந்தி. ஆனா சுவாமி என்ன சொல்கிறார் என்றால், டோன்ட் கம் நியரஸ்ட், பிகம் டியரஸ்ட். அப்ப அவர் தான் நம்ம வந்து சுவாமி நேசிக்கிறோம்னா அதுக்கு நாம் காரணம் அல்ல, அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதால் நாமும் நேசிக்கிறோம். அப்ப அந்த நேசிக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம பக்தி, சுய முயற்சியே கிடையாது. பகவான் பரமஹம்சர் சொல்கிறார், அப்படியே ஒரு மகான சொல்றேன், எனக்கு எல்லாருமே உறவினர்கள், எனக்கு ஏகப்பட்ட அனுபவம் நடந்திருக்கு. எனக்கு 1 மணி நேரம் கூட பத்தாது. எனக்கு வந்து நீங்க ஆஃப் டே வச்சா ஓரளவுக்கு கவர் பண்ணலாம். ஏன்னா ஏகப்பட்ட மகான்கள் வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு எல்லா மகான்களையும் என்னை நேசிக்கிறார்கள் எனக்கு உணர முடியும். அதுக்கு காரணம் முன்ஜென்மத்துடைய அனுபவம், அவங்களுடைய தொடர்பு அப்படின்னு புரியுது. இதெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது ஏன்னா எனக்கு இந்த ப்ரூஃபே லிவிங் ப்ரூஃப் அடியன் தான். நான் வந்து இப்போ நம்ம கனவுல வந்து சுவாமி உங்களுக்கு தரிசனம் தந்திருக்கலாம். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு முறையாவது சுவாமி கனவுல வந்திருப்பா. ஒரு 60 வயது இருக்கலாம், 80 வயது இருக்கலாம், ஒரு முறையாவது சுவாமி கனவுல வந்திருப்பாரு. ஏன்னா சுவாமிக்கு தெரியும், பக்தர் ஆக்கினதே சுவாமி தான். அப்போ அந்த இன்டர் கனெக்டட் கொடுப்பாரு சுவாமி. அந்த கனவில் சுவாமி உங்களுக்கு பேசியிருக்கலாம், இல்ல காட்சி கூட கொடுத்திருக்கலாம், ஆசீர்வாதம் செய்திருக்கலாம். அதை போட்டோ எடுக்க முடியாது. அப்போ அந்த கனவுக்கான ப்ரூஃப் நாம தான். அந்த காலத்துல வந்து ரொம்ப இன்னசென்டா இருந்தான். இதுதான் ஒரு சம்திங் சொன்னேன். புத்தர் தன்னுடைய ஒவ்வொரு பிறவியை பற்றி பேசுகிற போது அவருடைய அடியார்கள் வந்து அதை அப்படியே இந்த எம்டி பேப்பரா தான் இருந்தாங்க. அதனாலதான் புத்தரால எழுத முடிந்தது அவருடைய இதயத்தில். புத்தர் கூட இருந்த எல்லாரும் என்லைட்டன் ஆனார், எல்லாரும் ஞானநிலை அடைந்தார், ஒருத்தர் தவிர ஆனந்தான் பேர் இருக்கு. பிறகு புத்தர் வந்து சமாதி அடைஞ்சா அவருக்கு என்ன இருந்ததுன்னா, என்னதான் நம்ம ரிலேட்டிவ் தானே. ஏன்னா சித்தார்த்தரும் ஆனந்தாவும் 2 பேரும் உறவினர்கள். அப்புறம் அவர் அந்த அரண்மனையை விட்டு பிரிந்து போகிறார். உங்களுக்கு தெரியும் 3 சம்பவங்கள் நடக்கிறது. அப்புறம் புத்தர் ஆகிறார். அந்த ஒரு என்னதான் நம்ம பயங்கிற மாதிரியான ரிலேட்டிவ், அவர் குருவாவே இவரால் அணுக முடியவில்லை ஆனந்தாவால். அதற்கு பிறகு புத்தர் சமாதி அடைந்த பிறகு அவர் அப்படியே வெடித்து அழுகிறார். அந்த வெடித்து அழுவது அவருக்கு ஞான நிலையை ஏற்படுத்துகிறது. அப்போ வாழ்க்கையில வெடித்து அழுவது போன்ற சூழ்நிலைலாம் ஏற்படும். நமக்கு வந்து ஐயோ சுவாமி இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப கஷ்டம் ஏற்றுக்கொள்வது, ரொம்ப கஷ்டம் தான் ஏற்றுக்கொள்வது. ஆனா நம்ம அதற்கு பேலன்சிங்காக நம்ம வந்து தியானம் பழக ஆரம்பிக்க வேண்டும்.
காலத்துல யுவர் லைஃப் இஸ் மை மெசேஜ்னு சொல்றது, ஐயோ இப்படிலாம் சொல்றாரு சுவாமி, இப்ப என் மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார். யுவர் லைஃப் இஸ் மை மெசேஜ் ஒரு பர்சனாக சுவாமி சொல்வதை நாம் கேட்டு நடக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு. என்னுடைய ஒரே மெசேஜ் மெடிடேஷன் தான். ஆனா அற்புதங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அதை வைத்துதான் நம்ம ஜீசஸ் அது பண்ண, ஜீசஸ் செய்ததெல்லாம் கடந்து சுவாமி ஏகப்பட்டது செய்திருக்கிறார். சுவாமி சொல்லுவார், எனக்கு அற்புதம் புரிஞ்சதெல்லாம் தியானத்துல சொல்லுவார், எனக்கு அற்புதம் புரிவது எல்லாம் பெரிய விஷயமே இல்லை உங்க. ஆனா இந்த அற்புதத்தை நான் இத்தனை பேர் தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் நான் லிமிட் பண்ணியிருந்தேன் சத்யசாய் அவதாரத்துல. அந்த லிமிட் பண்ணுவதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா திருப்பதியில் அந்த சன்னிதானத்தில் சுவாமி 4 முறை சத்யசாய் சுவாமியே தோன்றியிருக்கிறார். சுவாமி சொல்லியிருக்காங்க. அந்த குருக்கெல்லாம் வந்திருக்காங்க இங்க புட்டபர்த்தி. அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதே போல ஏராளமான முறை சுவாமி சொல்லுவார், தரிசனம் தருவதற்கு முன்னதாகவே சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிருக்காங்க. ஏன்னா சத்யசாய் அவதாரம் இன்டர்மீடியட் அவதாரம். ஷிர்டி பாபா பிரேமசாய் பாபாக்கான நடுவண அவதாரம். நான் கேட்டிருக்கேன், சுவாமி நீங்க ஏன் ஷிர்டிக்கு போனதே இல்லை? அதுக்கு ஏற்கனவே தெரியும், ஏகப்பட்ட கூட்டம் சாந்தி நிலையத்துல. இப்ப நான் ஷிர்டிக்கு போய் நான் தான் ஷிர்டி பாபான்னு உணர்த்திட்டா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துவிடும். சுவாமி எப்பவுமே என்கிட்ட என்னுடைய பாணிலாம் பேசுவார். அந்த ஸ்கிரீன் பே அப்ப கிடையாது, இனிமேதான். ஓ டைரக்டர் அவர் தான், நமக்கு ஜஸ்ட் பெர்ஃபார்மர் கதை தெரியணும் கூட அவசியம் இல்லை. அவங்க ரோல் தெரிஞ்சா போதும். எனக்கு ஏன் ரோல் தெரியும், ஃபியூச்சர்ல தெரியும், இப்போ தெரியும், ரோல் தெரியும். அந்த ரோலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கொண்டா நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அக்செப்ட் செய்யவில்லை என்றால் நமக்கு இது பேசுற எப்பவுமே நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நமக்கு ஒரு தாழ், நம்ம என்ன நினைக்கிறோம், ஹம்பிள்னஸ் வேற, தாழ் மனப்பான்மை வேற. நான் ஹம்பிள், ரொம்ப ஹம்பிள் தான். ஆனா எனக்கு தாழ் மனப்பான்மை கிடையாது. ஏன்னா சுவாமி தியானத்தில் தோன்றிவதற்கு முன்னதாக ஏதோ முதல் தடவை கண்ண முன்னெல்லாம் சுவாமி வரவே இல்லை. எனக்கு தியானம் வந்ததாவே தெரியல. ஆனா என்னுடைய ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருந்தது. பகவான் ரமணர் சொல்வார், அவரவர் பிராராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான். எனக்கு ரொம்ப நாளா புரியல, அதற்கானவன் யார் எதுன்னு. அதற்கானவன் அப்புறம் தான் புரிஞ்சது தியானம் செய்கிற போது. அந்த அதற்கானவனே சுவாமி தான். அதற்கானவள்னு சொல்ல, அவர் அதற்கானவன் சொல்றார். ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான். நம்ம எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் பகவான் ரமணர் சொன்னதுதான், நீ மனதை தான் விட்டு வெளியே செல்ல வேண்டும், நீ மனதை தான் ஒரு சாட்சியாக கவனிக்க வேண்டுமே தவிர, நீ குடும்பத்தை துறக்கிறேன் அப்படின்னு துறந்து நீ காட்டுக்கு போனா கூட உன் மனசு உன் பின்னாடி தான் வரும். அதான் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான். கர்மாவுடைய வாகனமே மனசுதான். நடப்பது என் தடை செய்யணும் இல்லாது, நடவாதது இம்முயற்சியிலும் நடவாது, இதுவே திண்ணம், ஆகவே மௌனமாய் இருக்கேன் என்று அப்படிங்கிற. அப்போ என்னுடைய பள்ளி காலத்துல நான் சுவாமியை பிசிக்கலா நான் பார்க்கவே இல்லை. நான் 11th படிக்கிற போதுதான் முதலாக புட்டபர்த்தி செல்கிறேன். அப்ப நான் சென்னைக்கு வந்து விட்டேன். அந்த 9 வருடம் எனக்கு சுவாமியுடைய புகைப்படம் தான் சுவாமியாகவே எனக்கு. ஆஹா, எனக்கு வேற எந்த எண்ணமுமே தோன்றவில்லை. புட்டபர்த்தி போனோன்னு அப்பா அம்மாட்ட, சாரி அம்மா அப்பா பாட்டிட்ட கேட்கல. வளர்த்ததெல்லாம் பாட்டித்தாரா. அவர்கள் என் மேல் உள்ள அன்பினால சுவாமியினுடைய படத்தை வைப்பதற்கு அனுமதித்தார்கள். பெரிய விஷயம். அப்போ சில சமயத்தில் அந்த பாசம் கூட ஆன்மீகத்திற்கு ஒரு வழிவகை செய்கிறது. அப்படி இருக்கிற பொழுது முதலாக இதுதான் மிகப்பெரிய அற்புதம். முதலாக எனக்கு சுவாமி கனவுல தான் முதல்ல வந்தார். எப்படி அப்படின்னா, வீட்டில் எப்படி இந்த கேசட் வந்தது எப்படின்னே தெரியாது, சுச்சலாமா கேசட். அதை போல சுவாமியினுடைய அஷ்டோத்திரமுடைய புத்தகம் இருந்தது. அது எப்படி இவர் வாங்கினாங்க, எங்கிருந்து வந்தது, சுவாமியா கூட கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம், அப்ப நமக்கு தெரியாது. அப்போ அதை நான் அந்த அஷ்டோத்திரத்தை சொல்றேன், ஸ்ரீ பகவான் சத்ய சாய் பாபா நம, ஸ்ரீ சாய் சத்ய ஸ்வரூபாய் நமக. அப்ப அந்த வரிசையா சொல்லுகிற போது 8வது அஷ்டோத்திரத்தை நான் 6வதா சொல்றேன், 10வது 6 இப்படிலாம் மாத்தி மாத்தி சொல்லுகிற போது ஒரு நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம். அந்த கனவு எப்படி இருந்ததுன்னா, இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. அந்த பிளாக் அண்ட் இமேஜ் தான், இதே உருவம் தான், அந்த அதே வயது தான் சுவாமி. நல்லா நன்றாக எனக்கு ஞாபகம் நினைவு இருக்கிறது. சுவாமி என்ன இப்படிதான் முதல் பேச்சே கோபம் தான். அது நமக்கு அதெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கு. சுவாமி கோச்சுக்கிறாரா அப்படிங்கிறதா இருக்கு. நம்ம எல்லாம் ஜென்மமா நமக்கு சுவாமி நம்மள தெரியுமே, நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, நமக்குதான் இது அப்படின்னு சுவாமி அப்படிலாம். அப்போ என்ன என் அஷ்டோத்திரத்தை மாத்தி சொல்ற, எனக்கு தெரியாம நினைச்சிட்டு இருக்கியா நீ? அப்ப எனக்கு வயது ஒரு 9 10 தான். எனக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல. ஏன்னா வீட்டுல ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது அவங்களால. நான் போனா கனவுல வந்தாரா, எனக்கு இதே நினைத்து கொண்டிருக்கேன். ஒரு வாரம் எனக்கு இதே நினைப்பா இருந்தது. அப்ப சுவாமிக்கு எல்லாமே தெரியுமாங்கிறது ஒரு முதல் விதை எனக்கு கடவுள் தான் சுவாமி விதைக்கிறார். ஒழுங்கா சொல்லு அப்படிதான் ஒழுங்கா சொல்லு. தூக்கி வாய் போட்டுதான் நான் பொதுவா ஒரு 7 மணிக்கு அப்படிதான் எந்திப்பேன் காலையில. அப்போலாம்
சுவாமி நான் படாத பட்டுலாம் சீக்கிரம் இப்போ சொல்றேன். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதே மைண்ட் டிசிப்ளின் ஆக்சுவலா. அப்போ மைண்ட் டிசிப்ளின்னா நம்ம மைண்டை வந்து குழந்தை மாதிரி தான், அட்லீஸ்ட் நம்ம வீட்டு வளர்க்குற நாய் மாதிரி ட்ரீட் பண்ணணும் மனசை. பிஸ்கட் கொடுத்து நான் எப்பவுமே நான் லட்சம் என்னுடைய பெட் இருக்கேன் குழந்தைவ, அவளை வந்து நான் வந்து குளிக்க எந்த நாய்க்கும் குளிக்க பிடிக்காது. நான் என்ன சொல்லுவேன், நம்ம வெளியே போகலாம், நீ குளிக்க வர முடியாது. நான் வெளியே போனேன்னா அது ரொம்ப உயிர், எங்கேயா போகுது. அப்போ சொன்ன உடனே வந்துடுவா பார்த்துக்கணும். ஸோ அதே போல தான் மைண்டை ட்ரெயின் பண்ணணும். இப்போ இந்த இன்சிடென்ட் வந்து நாயை குளிப்பாடுறதான அதுலேயும் ஆன்மீகம் இல்லாத இடமே கிடையாது, ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கையினுடைய சம்பவமே கிடையாது. நாம் எப்படி அதை பார்க்கிறோம், பக்குவமா பார்க்கிறோமா, பக்குவம் இல்லாமல் பார்க்கிறோமா, அப்போ நம்ம அவேர்னஸா இருக்குமா, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ சுவாமிக்கு சேவை செய்வதற்காக 17 வயதில் ப்ரீ சேவாதல் பேரப்பலாம். 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சேவாதல். ஆனா என்ன ஏதோ பார்த்தாங்க, நீங்க சேவாதலாவே நீங்க உள்ள போயிடுங்க சொல்லி குல்வந்தால முதல் சேவை. முதல் கனவு அனுபவம் சுவாமிக்கு எல்லாமே தெரியும் என்பதை சுவாமி கனவில் முதலாக வெளிப்படுத்துகிறார். அதுவும் கோபமா ரௌத்திரமா. சிவசக்தியில எனக்கு சிவன் தான் முதல்ல, சுவாமி கோபம் தான். அவர் வந்து கோபம் பட்டா அப்படியே சவக்கும். அதான் நரசிம்மர் தான் சுவாமி அப்படிலாம் அப்படி இருந்தது. பிறகு குல்வந்தால சேவா செய்கிற போது எனக்கு 1 to 7 டியூட்டி. இரவு 1 மணிலேருந்து காலை 7 மணி வரைக்கும், அப்புறம் மத்தியானம் 1 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும். இந்த இரவு முழிப்பதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய சிரமமாக இருந்த காலகட்டம். ஏன்னா அதெல்லாம் பழக்கம் கிடையாது. ஏன்னா நான் வந்து சமந்தியில சென்று ஒரு பாலவிட்ட ஸ்டூடெண்டான அந்த பையன் தம்பி இருக்காரு. அந்த வயதுல தான் நான் முதலாக அந்த பஜனைக்கு சென்றேன். அன்பு நகர், அம்மா பேரை மறந்துருச்சு, கல்யாணி அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு செல்கிற போது நான் என்னுடைய சைஸ் நான் சொல்றேன், எனக்கு அந்த தம்பி வயசு தெரியல, பட் அந்த சைஸ் வந்து அந்த சைஸ்ல நான் செல்கிறேன். அப்பதான் எனக்கு தூக்கிட்டு வந்தது, விபூதி வச்சதுலாம். அந்த தம்பியை பார்த்த உடனே, அந்த குழந்தையை பார்த்த உடனே எனக்கு என்னுடைய பாலிய காலம் நினைவுக்கு வந்தது. இப்போ குல்வந்தால் சேவா 1 to 7. இப்போ டீம் லீடர்லாம் இருப்பாங்க, சேவாதில் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருப்பாங்க. அப்போ அந்த நேரம் ஒரு 2 மணி 3 மணி இருக்கு. பொதுவாக ஒரு 4 மணிக்கு தான் அந்த பெருக்கெல்லாம் வருவாங்க மகிழாசலம். அது வரைக்கும் டீம் லீடர்லாம் போயிடுவார், தூங்க போயிடுவார், அவங்களுக்குலாம் ஜென்ரல் டியூட்டியா இருக்கும். இப்போ சமாதி இருக்கிற இடத்துல அப்போ விநாயகர் இருப்பாரு. மேல வந்து உங்களுக்கு தெரியும், சுவாமி வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கெல்லாம் அங்கே இடத்துல வந்து தர்ஷன்லாம் ஒயிட், அது வந்து ஒயிட் சில்க்ல இருக்கிறவர். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு தூணா இருக்கும், ரொம்ப ஏன்னா நாங்கள் வந்து இரவு நைட் டியூட்டியில ஏகப்பட்டவர்கள் அது இருக்க மாட்டோம். குல்வந்தால இங்க ஒருத்தர் தான், அங்க ஒருத்தர் பேச கூட முடியாது. புத்தகம்லாம் வைத்து படிக்கிறதுக்கெல்லாம் இப்போ தெரியாது. ஏன்னா முதல் சேவா எனக்கு அப்போ இரவு ஒரு 2:30 3 மணிக்குள்ளதாக இருக்கும். எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துவிட்டது. மேக்சிமம் 11 12 வரைக்கும் முடிச்சிருக்கலாம். சின்ன வயசு வேற, ஒரு 17 வயசு இருக்கு. ஆனா சுவாமி அந்த நேரத்தில் மே மாதம் என்பதால் சுவாமி ஒயிட்ஃபீல்டில் இருக்கார். இப்போ நாங்கள் பொதுவாக என்ன அவங்க சொன்னாங்க, நாங்கள் சேவா முடித்து விட்டு உங்களை வந்து நாங்கள் சுவாமியை தரிசனம் காட்டுறதுக்கு நாங்கள் ஒயிட்ஃபீல்டுக்கு போவோம். இப்போ சுவாமி இங்கே இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சின்ன வயசுல எனக்கு அவ்வளோதான் தெரியும். சுவாமிக்கு நாம செய்வதெல்லாம் தெரியுங்கிற ஒரு உணர்வு சுவாமி ஏற்படுத்தி விட்டார் கனவு மூலமாக. அது 9-10 வயசுல, இப்போ 17 வயசு ஆகுது. ஒரு 7 வருஷம் கடந்து அப்படி பார்க்கிறேன். அந்த தூண்ல உட்காந்து ரொம்ப அப்படியே நல்ல ஒரு தூக்கம் வந்தது. அந்த ஃபேன்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும், திறந்தது தான். அப்படி வந்து சரி இப்போதான் சுவாமி இங்கே இல்லை, ஒயிட்ஃபீல்டில் தான் இருக்காரு, நம்ம தூங்கலாமே, டீம் லீடரும் இல்லை, யாருக்கு தெரிய போகிறது அப்படின்னு சொல்லி நல்ல சுகமா அப்படி தூங்கும் பொழுது ஒரு 10 நிமிடம் கூட கடந்து போயிருக்கலாம். ஏன்னா நம்ம 8 மணி நேரம் தூங்குற மாதிரி இருக்காது. தியானமும் தூக்கமும் கொஞ்சம் சேம் தான், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நான் பின்னாடி வரேன். அப்ப நான் எத்தனை நேரம் தூங்கினேன்னு தெரியல, 10 நிமிடம் தூங்கிருக்கலாம். ஒரு சத்தம் கேட்டது, சத்தம் கேட்கறது, யாரா வந்துட்டாங்க போல இருக்கு, டீம் லீடர் வர மாட்டாங்களே. எனக்குள்ள 2 எண்ணம் இருக்கு, வர மாட்டாங்க, யாரு வரா அப்படின்னு. லேசாக போதும் நம்ம வந்து எந்திரினா எந்திரிக்க மாட்டோம், டக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் எந்திரிக்கும். அப்ப எந்திரிக்கும் லேசாக நான் கண்களை திறந்து பார்க்கிறேன். அந்த விநாயகருக்கு மேல இருக்கிற இதுல யாரும் நடந்து போறாங்க. இது கனவல்ல, இது சத்தியமாக நடந்தது. அப்படி நடந்து போறாங்க. இந்த நேரத்துல யாருக்கு நடக்குது பார்த்தா அது காவி உடை, காவி சாமி அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கண்களை திறக்கிறேன். இது கலரிங், இது அதாவது லைவா சுவாமியை நான் பார்க்கிறேன். அப்போ சுவாமி எப்பவுமே அவருடைய கையை பின்னாடி வச்சுலாம் நடப்பாரு. எனக்கு அப்பெல்லாம் தெரியாது, நான் அப்பெல்லாம் வீடியோலாம் பார்த்தது கிடையாது. கையை பின்னாடி வைத்து அப்படியே கனவுல முறைச்ச அதே முறைக்கிறார், முறைச்சு அந்த பார்வையிலே சுவாமி பேசுறார். வார்த்தையால பேசல, ஆனா அந்த பார்வையிலேயே பேசுகிறார். பார்வையிலேயே பேசுகிற போது சுவாமி வந்து
என்ன பேசினாருன்னா, ஓ நான் இல்லேன்னு நினைச்சுதான் நீ வந்து தூங்க ஆரம்பிச்சியா? சேவால உன்னால தூக்கத்தை கூட தியாகம் பண்ண முடியாதாங்கிற ஒரு உணர்வை, வார்த்தையால கிடையாது. நான் வார்த்தை ஆன்மீகத்திற்கு முக்கியமே அல்ல, உணர்வு தான் ஆன்மீகம். நம்ம வார்த்தையால தான் கொண்டாடுகிறோம். அரசியலா இருந்தாலும் ஆன்மீகமா இருந்தாலும் வார்த்தையால் கொண்டாடுகிறோம், வார்த்தையால் போராடுகிறோம். வார்த்தையில் ஏதோ பேசி கூட அரசாங்கம் கைது அளவுக்கு போகிறது. ஆனா நம்ம என்ன அடுத்த இது வந்து ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி வார்த்தையால கொண்டாடுவோம் ஆன்மீகத்தை. அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்கு, காலேஜ். மௌனத்தால் ஆன்மீகத்தை கொண்டாட வேண்டும், மௌனத்தால் சுவாமியை கொண்டாட. ஏன்னா சுவாமியே சொல்றாரு, நான் மௌனத்தில் தான் என்னுடைய ஃபுட் ஸ்டெப், அது கடவுள் அப்படி சொல்லுவார், சுவாமி தான் கடவுள், அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை கேட்க முடியும். இப்போ சுவாமி வந்து உரைக்கிறான், அப்படியே இன்ஸ்டன் அப்படியே பண்றேன் பாரு, அப்படியே சுவாமி டிசப்பியர் ஆகிட்டார். முதலாக எனக்கு சுவாமி தரிசனம் கொடுத்தது பிசிக்கலா ஒயிட்ஃபீல்ட்ல இல்ல, புட்டபர்த்திலேயே எனக்கு தரிசனம் கொடுத்தார். அதுல இருந்து அந்த 10 நாள் நினைக்கிறேன், இப்போ கொஞ்சம் 7 நாளா குறைவாலாம் இருக்கு. அப்பெல்லாம் வந்து 10 நாள், அந்த 10 நாள் சேவாலும் ஒரு நாள் கூட அன்றிலிருந்து அந்த நொடியிலிருந்து நான் தூங்கவே இல்லை. அப்ப எனக்கு புரிந்தது, சுவாமி பிசிக்கலா ஒயிட்ஃபீல்ட் இருக்கார், நம்முடைய பார்வையை தவிர அவர் பிசிக்கலாவும் புட்டபர்த்தியில தான் இருக்கிறார். அந்த எண்ணம், அந்த உணர்வு இன்று வரை எனக்கு சமாதி. நான் பெருசாவே நான் ஓகே, அதுவும் சுவாமியோடைய ஒரு ட்ரெஸ்னா அவருக்கு, நமக்கு இந்த இது ட்ரெஸ், அவருக்கு உடம்பே ட்ரெஸ் தான். அந்த ஒரு ட்ரெஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த இதுல இருக்கு. அப்போ அந்த இதை வந்து சின்னஞ்சிறு வயதுல பதிவு செய்கிறார், 17 வயசுல. அதற்கு பிறகு நான் வந்து சுவாமியை வந்து எங்களை அழைத்து செல்கிறார். ஒயிட்ஃபீல்ட்ல பஸ்ல வந்து நாங்க போறோம், நாங்க இப்படி வந்து உட்காந்துருக்கோம். ஒரு கொஞ்சம் இங்கேருந்து அது வரைக்கும் டிஸ்டன்ஸ்க்கு பிறகு அங்க ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக சுவாமி அப்படியே நடந்து வருகிற போது சுவாமியை முதலாக 2ஆம் முறைன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து நைட், அது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த நைட்ல வந்து லைட்லாம் பெருசா இருக்காது. நைட் சுவாமி வந்து தரிசனம் தராரு, அப்படி முறைக்கிறாரு புட்டபர்த்தியில. அதுதான் முதல் பிசிக்கல் தரிசனமாக இருந்தாலும் காலை தரிசனம், முதல் தரிசனம் ஒயிட்ஃபீல்டு தான். இது நைட்டு தானே சுவாமி வந்து பிசிக்கலா வந்தது. காலை வந்து வருகிறார், வந்தோடனே ஒருத்தங்க சொல்றாங்க, அந்த லிப் மூமெண்ட் வச்சு எனக்கு புரிகிறது, தமிழ்நாடு சேவாதாஸ் வந்திருக்காங்க சுவாமி. சுவாமி வந்து அப்படி பிளஸ் பண்றாரு, முதல் பிளஸ். ஏன்னா அது கோபம், ஏன் தூங்கினதுக்காக. இது வந்து ஆனந்த பிளஸ் பண்றாரு. அந்த நொடிதான் எனக்கு புரிந்தது, சுவாமி வந்து சன்னியாசியோ ரிஷியோ ஞானியோ சித்தரோ கிடையாது, அவர் பரபிரம்மம். ஏன்னா ஏகப்பட்ட மகான்களையோ சன்னியாசிகளையோ தான் தரிசனம் செய்திருக்கேன், சங்கராச்சாரியார்களை தரிசனம் செய்து ஏகப்பட்ட வாய்ப்பு எனக்கு அப்ப வந்தது. வீட்டுல பெரிய ஒரு பக்தியான குடும்பம் சொல்ல முடியாது, சினிமா குடும்பமா இருந்தாலும் அந்த ஜென்மாந்திர கனெக்ஷன் எல்லாம் வரும். இப்போ நீங்க எந்தெந்த ஜென்மத்துல எதுவாக எந்தெந்த ரோல் எல்லாம் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாம் வருவாங்க. கடந்த ஜென்ம கணவனே இந்த கணவனா வரக்கூட வாய்ப்பு இருக்காது. ஆனா நண்பரா வருவார், நீங்க சரியான உறவுல இருந்தா. இல்ல நீங்க ஏதாவது பிரச்சனை செய்தால் இந்த ஜென்மத்துல அவங்க பகையாளியா வருவாங்க. அந்த அந்த கணக்கை வந்து சுவாமி இந்த அவங்களோட கர்மா சயின்ஸுங்கிறது மிகப்பெரிய விஷயம், அது தனியாக தான் பேசணும் அதை பத்தி. அப்படி இருக்கிற பொழுது சுவாமி பரிபூர்ண பரபிரம்மங்கிற உணர்வு அந்த முதல் தரிசனத்துல, காலை தரிசனம், அது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இது இரவு தரிசனம், இது காலை தரிசனத்துல சுவாமி பரபிரம்மம் இல்லை. ஏன்னா இதை போல இப்ப மனிதர்னே எடுத்துப்போமே, இப்போ பக்தர் அல்லாதவர்களுக்கு சுவாமி வந்து என் ஃப்ரெண்டு தான் சுவாமி ஜி அப்படின்னு. சரி, இப்பதான் முதல்ல சுவாமி ஜின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த ஜி எடுத்துட்டு சுவாமின்னு சொல்றக்கூடிய காலகட்டமும் வரும்னு எனக்கு தெரியும். சுவாமி ஜி அப்படின்னு. இப்ப நான் வந்து சில இப்போ சிவானந்தர் இருக்காரு, சிவானந்தருடைய சிஷ்யர் சதானந்தா, நான் சுவாமிஜி தான் சொல்றேன், சுவாமிஜி தான். சிவானந்தருடைய ரிஷிகேஷ் செல்லும் பொழுது முதல்ல போனதே சிவானந்தருடைய தான். சிவானந்தர் சரி அது வேற ட்ராக்ல போயிட்டோம், நான் சுவாமியை பத்தி மட்டும். சோ என்னவென்றால் சுவாமி பரபிரம்மங்கிறது அவர் அந்த தேஜஸ் பாக்குறேன். என்ன நான் அப்புறம் சமிதியில இதை பேசுறேன், முதலாக அவர் வந்து புட்டபர்த்திக்கு செஞ்சிருக்கிறார், அவரோட அனுபவத்தை நீங்கள் கேட்போம் சொல்லி அங்க தாம்பரம் சந்தியில் பேசும்பொழுது அப்பெல்லாம் ரொம்ப இன்னசென்ட். இப்போ அந்த இன்னசென்ஸ் இருக்கிறது. ஆனா இப்போ வந்து நிறைய வாழ்க்கையில சுவாமி அந்த அடியெல்லாம் கொடுத்து அடிபட்டதுனால, அதனாலதான் இரண்டுக்குமே அடின்னு சொல்லுவோம் தமிழ்ல. திருவடிக்கும் அடிதான், நம்ம வாங்குற அடிக்கும் அடிதான். இந்த அடி நமக்கு அனுபவிக்கவில்லை என்றால் அந்த அடிக்கு போகவே முடியாது, அந்த அடிக்கு போகிறது. அப்ப இந்த அடிதான் அந்த அடியை நோக்கி நம்மை நகர்த்துகிறது. அடிப்படைதான் வாழ்க்கையில அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்ப நான் வந்து ரொம்ப இன்னசென்ட், சுவாமி கடவுள் சாயராம், எல்லாரும் அதை நம்புங்க சாயராம், நான் பார்த்துட்டேன் சாயராம், சுவாமி சாட்சாரா கடவுள் தான். ஏன்னா ஃபுல், அதாவது இதை வந்து இது கவித்துவமா கூட சுவாமியை வர்ணிக்கிறதுக்கு எந்த மொழியே இது வரைக்கும் இல்லை. மௌனத்தாலனா நம்ம உணரலாம். ஏன்னா
1000 சூரியன் வந்து உடம்புக்குள்ள ஒரு ஃபிட் பண்ண மாதிரியான ஒரு தேஜஸ் வந்து எந்த மனிதருக்குமே இது வரைக்கும் இருந்ததே இல்லை. அவ முதல் முறையாக ஒரு 17 வயசுல பார்க்கணும் எனக்கு எப்படி இருக்கும். அப்போ அவங்களை சொல்றேன், சுவாமி இது பண்ணுங்க அது பண்ணுங்க. அப்பவே நான் யோகா சொல்லித்தரேன். நான் ரொம்ப சின்ன வயசுல யோகாலாம் கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். முதல் குரு யோகா குரு வந்து சிவானந்தர் தான், சுவாமி சிவானந்தர். நான் புத்தகத்தை பார்த்து எல்லாம் கத்துக்கொண்டேன். அதெல்லாம் புத்தகத்தை பார்த்து செய்யக்கூடாது, பட் எனக்கு ஒன்றும் ஆகலை அவங்களுடைய கிரேஸ்ல. ஏன் சொல்லுகிறேன்னா, இதெல்லாம் நான் சமிதியில சொல்லுவேன், இவங்க வித்தியாசமா நான் பார்ப்பாங்க. நான் முதல்ல சமிதியில ஓம் ஜெய் போலோ பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா ஜி கி அப்படின்னு நான் தான் முதல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா இதெல்லாம் பிரசாந்த் நிலைய வழக்கமா, இது சுந்தரம் வழக்கமா எல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் ஒரே வழக்கம் தானே, எல்லாம் ஒரே சுவாமி தானேங்கிறதுனால இது மாதிரி புதுசான விஷயம் நான் ஏதாவது நல்ல விஷயம் பார்த்தா உடனே இங்க அடாப்ட் பண்ணிடுவேன். ஆனா அவங்க வந்து முதல்ல ஜெய் அப்படிதான் சொன்னாங்க, ஜெயின்னு சொல்லல. ஜெய் திடீர்னு பிரசாந்த் நிலையத்தெல்லாம் பழக்கெல்லாம் சுந்தரத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னு. நானே பூசலா எழுதி பாடுவேன், இப்படிலாம் ஐச்சாட்டியமா இருக்கும். பட் என்னை வந்து சரியா புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால். நான் யோகாங்கிறாந்துட்டீங்கன்னா ஏற்கனவே சுவாமி சாய் யோகாங்கிற நம்ம இந்திராதேவிலாம் இதெல்லாம் ஒன்றும் புதிதல்ல நமக்கு. நம்ம பழகினோமா, அதை பிராக்டிஸ் பண்ணோமாங்கிறதா. நம்ம பிராக்டிஸ் செய்யலை. நம்ம பஜன் பாடுறது ஈஸி, தியானம் பண்றது கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம ஈஸியான விஷயத்துல நம்ம முதல்ல பண்ணிருக்கோம். ஏன்னா ஏன் கஷ்டமா இருக்குன்னா, அது கஷ்டம்னு நினைப்பதால் கஷ்டமா இருக்கு. யதாபாவம் ததா பவதி. நம்ம கஷ்டமா இருக்கு, அது நம்மளே நம்ம என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க லாயர்னாங்க, நான் ஒரு போயிட்டு அவர் மியூசிக் டைரக்டர். ஆனா எல்லாரும் ஒரே ரோல் எல்லாரும் பண்றோம். என்னன்னா ஜட்ஜ் ரோல் பண்றோம். இதுதான் ஜட்ஜ் பண்ணிடுவோம். நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி இது அப்படிதான், இது கஷ்டம், எல்லாரும் இந்த மனிதன் வந்து இப்படிதான், அவன் வந்து மாறி 10 வாரம் இருக்கும். ஏதோ ஒரு நம்மளை கோவப்பட்டிருப்பான், நம்மளை வந்து கடிந்து பேசியிருக்கலாம், அவனுடைய சூழல் இருந்தவோ பாவம், அவன் திரும்பி வந்து உணர்ந்தே வந்திருப்பான். நம்ம அதே இதெல்லாம் பார்ப்போம். அன்னைக்கு பண்ணா நம்ம பேச வேண்டாம், அவனா பேசினா பேசுவோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் சுவாமியுடைய குழந்தைகள். இப்போ இன்டேக் ஆஃப் என்னன்னா அப்படின்னா, சுவாமி பரபிரம்மங்கிறது தரிசனத்திலே நமக்கு புரிஞ்சுக்கும். இப்போ எப்படி நான் அப்போ எம்டியா தான் போனேன் சுவாமி கிட்ட. எனக்கு கோரிக்கை எதுவுமே கிடையாது, எனக்கு பிரார்த்தனை செய்யவே தெரியாது. நான் என்ன நினைப்பேன், சுவாமி எனக்கு இன்னுமே தெரியாது, நான் என்ன கேட்பேன் உங்ககிட்ட, நான் ஜஸ்ட் போட்டோ முன்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரியாத முதல்ல எனக்கு தானே முதல்ல தெரியணும். எனக்கு அந்த உண்மையை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட வீட்டுல அம்மா இல்லைன்னு சொல்லி, எனக்கு அம்மா இருக்காங்க அமெரிக்கான்னு சொல்லி பொய் சொன்னதுனால எனக்கு ஒரு 2 மாசம் எனக்கு அவங்கள்ட்ட பேச கூட இல்லைனா. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. அப்போ எனக்குள்ள என்னோட மனசாட்சி அதுதான் சுவாமி. அந்த மனசாட்சிக்கு தெரிய எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ கூட எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. அப்படி இருக்கிற பொழுது நான் எதுவும் உங்ககிட்ட கேட்பேன், சுவாமி உனக்கு எல்லாமே தெரியும், நீ கடவுள். அப்போ நீ தான் என்னோட வாழ்க்கையை டிசைன் பண்ணி வழி நடத்துகிறாய் அப்படின்னு உண்மையாக இருந்தா நீ எல்லாம் பார்த்துப்பியே, எனக்கு இதெல்லாம் நன்மையோ. இப்ப நமக்கு என்ன நன்மை, நம்ம என்ன ஃப்ரேம் பண்ணிருக்கோம்னா, இதெல்லாம் சுகமாக நாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் நன்மை, இதெல்லாம் நமக்கு கஷ்டப்படுத்திக்கிறது அதெல்லாம் தீமை. ரெண்டுமே நன்மை தான். நமக்கு அது ஒரு காலகட்டத்தில் புரிய வருகிறது. அப்படி இருக்கிற பொழுது நான் பஜனைக்கு செல்கிறேன், சேவாவுக்கு செல்கிறேன், இப்படி தொடர்ந்து வருடம். அப்புறம் நான் காலேஜ் வந்துடுறேன். காலேஜில் வந்து மே மந்த்லாம் லீவு. ஸோ மே மாதம் தான் நிறைய சேவா செய்திருக்கிறேன். சேவையினுடைய உச்சகட்டமாக அதிருத்ர மகா யஜ்யம் சென்னையில் நடந்த பொழுது 11 ஹோமகுண்டம், 11 பிரீஸ்ட், அதில் 11 ரித்விக் செக்யூரிட்டியில அடியேனையும் ஒரு ரித்விக் செக்யூரிட்டியாக சுவாமி பணி அமைத்திருந்தாங்க. அது மிக உச்சகட்டமான அது வந்து அதுலதான் என்ன அப்படின்னா, நான் கவிஞன் அப்படிலாம் ஒன்றும் யாருக்கும் தெரியாது. அப்போ என்னுடைய கூட இருந்த ரித்விக் செக்யூரிட்டியில ஒரு நண்பர் வந்து ஏதோ பேசும்பொழுது நான் கவிதைலாம் எழுதுவேன். நீங்க எழுதி சுவாமி கிட்ட காட்டலாமே, கொடுக்கலாமே. நான் சொன்னேன், சுவாமி தானே எழுதுறதே உள்ள, அவருடைய கவிதை அவருக்கே எதுக்கு காட்டணும் அப்படின்னு. இல்லை அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க வந்து நீங்க காட்டணும். சுவாமி காலையில் சுந்தரத்தில் இருப்பார், ஒரு மதியம் மேல வந்து திருவான்மையூர்ல இந்த ராமச்சந்திராவுடைய அதோடைய வளாகம் வந்து இப்போ அது பில்டிங்கா வந்துடுது, ஐ திங்க் ஹாஸ்பிட்டலா இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது நாங்க 15 நாள் அங்கேயே தங்கி சேவை செய்கிறோம். எங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்கார்ஃப், சுந்தரத்தில் இருக்கிற ப்ளூ ஸ்கார்ஃப் அங்க இருக்கிறது. அப்போ என்ன பண்ண, நம்ம காலையிலே போயிடுவோம். வாங்க சாய்ராம், எங்களுக்கு வந்து ஒரு 11 o'clock டியூட்டி முடியும். நாங்கள் காலையில் அப்போ அவசரமா எழுதுறேன் சுவாமிக்கு. எழுதி சரி இது வந்து அப்போ நினைச்சேன், சுவாமி இது நீங்க வாங்கிட்டீங்கன்னா சைல்டிஷ்னஸான தாட் தான் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா என்ன நீங்க கவிஞனாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். என்ன நீங்க பேச கூட தேவையில்லை, நான் என்ன பெருசா பேசிட்டு போறேன். நீங்கள் இந்த கவிதையை மட்டும் வாங்கினேன்னா நீங்க கவிஞனாக ஏற்றுக்கிட்டீங்க சுவாமி அப்படின்னு. இப்போ நினைச்சா அது ரொம்ப சைல்டிஷா இருக்கு. பட் அப்படி இருக்கும்போது நான் காலையில செல்கிறேன். நாங்க ஒயிட் ஸ்கார்ஃப் எங்களுக்கு உள்ளே விடலாம். இல்லை ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இங்க சென்னையில நடந்தது, முதல்ல புட்டபர்த்தி நடந்தது, பிறகு அதிருத்தம் சென்னையில் நடந்த பொழுது. அப்போ வந்து சரி அப்போ கொடுக்க முடியாது போல இருக்கு, சரி பரவாயில்ல ஏதாவது பாக்ஸா வாங்க ஏதாவது போடலாமான்னு பண்ணும்பொழுது சுவாமி அப்படியே தரிசனம் கொடுத்தா அப்படியே நாங்கள் எட்டி பார்க்குறோம்.
ஏன்னா ஒயிட் ஸ்கார்ஃப் நாட் அலோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க திடீர்னு ஏதோ ஒரு ரூல் போடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது வெளியில நாங்க இருக்கோம், வெளியில ஒரே ஜனம் கூட்டமா இருந்தது. சுவாமி வெளியே அப்படி எட்டி வராரு. நான் நினைச்சேன் சரி அப்படியே பிளஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுவார் போல இருக்கு நினைச்சா வெளியே வருகிறா, வெளியே அப்படியே நடந்து கொண்டு வருகிறா. அப்படியே சுவாமி பார்க்கும்போது எனக்கு அந்த அந்த பொதுவாக சுவாமியிடம் கடிதம் தருவது வந்து ஒரு கவர்ல வச்சுதான் கொடுப்போம். ரொம்ப நீட்டா பகவான் சத்ய சாய் பாபா அப்படிலாம் சொல்லி நம்ம பேர் கூட எழுத மாட்டோம், அவங்களுக்கு தெரிய வச்சுக்கோங்க. அதுபோது ஆனா நான் வந்து அப்பெல்லாம் நாங்க கவிதை எழுதுவதற்காக அங்க போய் செல்லவில்லையே. அப்ப நான் பேப்பர் ஏதோ ஒரு அன்ரூல்டு இது கூட இல்லை, ஒரு ரூல்டு இதை கசங்கி போய் அந்த ஒரு பர்ஸ்க்குள்ள அதை வச்சு எனக்கு தான் ஐயோ சுவாமி டிப்பி எழுதி கொண்டு போறோமே, அவருக்கு வாங்க மாட்டாங்க, ரொம்ப டிசிப்ளின் பாக்குறவங்களாச்சு. ஐயோ எனக்கு வந்து நான் ரொம்ப அதான் சொல்றேன், சுவாமி இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் என்ன பேசாததே கிடையாது. எனக்கு சொல்ல அதான் சொல்றேன், எனக்கு ஒரு 9 நாளாவது வேணும் அனுபவத்தெல்லாம் சொல்வது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இப்போ ஓகே, எனக்கு அப்போ தெரியாது. அப்போ அப்படியே வராது. சில பேர்லாம் கடிதம் கொடுக்குறாங்க, யாருடைய கடிதமும் சுவாமி அப்போது வாங்கவில்லை. பரவாயில்ல, அவரையே சேவிப்போம், கிட்ட வராது, நமக்கு நம்மை தேடி அந்த தெய்வம் இறைவன் கிட்ட வருகிறார். நான் கும்பிட போனதையும் குறுக்க வந்ததுன்னு ஒரு பழமொழி மாதிரி சுவாமி வருகிறார். அப்படி பார்க்கிறேன், எனக்கு பழையபடி எண்ணங்கள் மறந்து விட்டது. பொதுவாக சுவாமி கிட்ட வந்தா நமக்கு எதுவுமே தோணாது. எனக்கு இப்போ புரியுறது அது தியான வைப்ரேஷன். அது சுவாமி வந்து நடமாடும் தியானம். அதனால தான் ஒரு மாஸ் மெடிடேஷன்லாம் சுவாமி கண்டக்ட் பண்ணவில்லை. ஏன் சுவாமி கண்டக்ட் பண்ணலாம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் இப்போ அந்த ஸ்கிரீன் பே இப்போ கிடையாது. அதெல்லாம் பிரேம சுவாமி காலகட்டத்தில் வரும். நீ நடத்தது எல்லாமே, நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த சத்யசாய் மிஷன்ல சுவாமியினுடைய எதுன்னு பார்த்தா சேவை தான் அஸ்திவாரம். நம்மளாம் சேவையில PhD. அடுத்ததாக பிரேம சுவாமியாக நம்ம சுவாமி தான் பிரகடனப்படுத்துகிற போது, அவர் பிறந்த அவதாரம் பண்ணியாச்சு, பிரகடனப்படுத்துகிற போது தியானம் தான் அஸ்திவாரம் சுவாமி சொன்னது. ஏன்னா நான் அது சொல்லிட்டு நான் இந்த இதுக்கு வரேன். அது சுந்தர எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிளிட்ஸ்ங்கிற பத்திரிகையில டாக்டர் கரஞ்சியா ரொம்ப சுவாமியை பத்திலாம் என்ன அப்படின்னா, மனசுக்கு வந்து இதுல இருந்து நம்ம இன்டேக் என்ன அப்படின்னா, நம்ம யாரை பற்றியாவது ஒரு தவறான செய்தி கேள்விப்படுகிறோம்னா மனசு உடனே நம்பிடும். பாசிட்டிவான ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம்னா சந்தேகப்படும். மைண்டோட சுபாவம் அது. இது ஆன்மாவோட சுபாவம் அல்ல, மனசுடைய சுபாவம். அப்போ பிளிட்ஸ் பத்திரிகையில சுவாமியை பற்றி நெகட்டிவாக புரளி பொய் இதெல்லாம் பண்ணும்போது வேகமா எப்பவுமே பொய் உங்களுக்கு வேகமா பரவும். உண்மை வந்து கொஞ்சம், ஏன்னா பொய் சிறகு இருக்கு, உண்மைக்கு வந்து கால் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பத்திரிகையை படித்து பல பேர் வந்து சுவாமி மேல ஒரு கசப்பு வைத்திருந்தார்கள். அந்த டாக்டர் கரஞ்சியா அந்த ஆடியோ எடிட்டரே அப்படி இருந்த பொழுது அவருக்கு அந்த நல்ல கருமா ஒர்க் ஆரம்பிக்கிறது. சுவாமியோட இன்டர்வியூ சொல்றாரு, சுவாமி எனக்கு தெரிஞ்ச முதலும் கடைசியுமாக இந்த இன்டர்வியூ கொடுத்தது சுவாமி அங்கதான், அவருக்கு தான். பெரிய வாக்கியம் தான் என்னுடைய பார்வையில. அப்போ சுவாமி சொல்கிறார், ஷிரடி சாய் சத்ய சாய் பிரேம சாய் தான் நமக்கு டைட்டில். ஷிரடி சாயி என்கிற அவதாரம் எடுக்கும் பொழுது கடமையே கடவுள் என்பதை உணர்த்துவதற்காக இந்த பூமியில் அவதரித்தேன். சத்யசாயியாக இப்போது நான் அன்பே கடவுள் என்பதை உங்கள் ஆழ் மனதில் பதிவு செய்வதற்காக அவதரித்திருக்கிறேன். பிறகு பிரேமசாயியாக நான் அவதரிக்கிற போது நீயே கடவுள் என்பதை உணர்த்துவதற்காக, அந்த அனுபவத்தை தருவதற்காக நான் அவதரிக்கிறேன். இது நடந்து 1977 70s 74 75 70s வந்து சுவாமி அப்பவே சொல்லியாச்சு. இந்த பிரேம சுவாமி பத்தி அப்பதான் சொன்னார்னா 40s சொல்லிட்டார். சத்யசாய் ஆனந்ததாயங்கிற புத்தகத்துல கருணாம்பா ராமமூர்த்தி அவங்க அம்மாவுக்கு, நாங்களாம் வந்து அப்பெல்லாம் ஒரு 8 பேர் இருந்தாலே இவ்வளவு பேர் கூட கிடையாது பாத மந்திரத்துல. அப்போ சுவாமி இந்த சாய் ட்ரினிட்டி, அவங்களாம் டைரியில அவங்களாம் யாரும் எனக்கு தெரிஞ்ச சுவாமியை பற்றி புத்தகம் எழுதுறதுல ப்ரொஃபஷனல் ரைட்டர்னு பார்த்தா ரா கணபதி தான் தமிழ்ல சொல்றேன். மறுபடி ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. இது மாதிரி எல்லாருமே தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தெலுங்குல எழுதியிருப்பாங்க, அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இப்படி சுவாமி சாய் ட்ரினிட்டிங்கிற சாப்டர் 8ல சுவாமி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் நீங்க நினைக்கிற மாதிரி குதிரையிலாம் வரமாட்டாரு. கல்கி அவதாரம் தான் சாய் அவதாரம். சாய் அவதாரம் 3ஆக பிரிவுகள் அல்ல, அது விரிவு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 3ஆ புரிஞ்சிருக்காரு, பிரிவு இல்லை. ஏன்னா சுவாமி 3ஐயும் ஒன்றாதான் பார்க்கிறார். அதுதான் வெத்தப்பட்டம்மாக்கு என்ன சொல்றாரு, நீ எனக்கு 16 ரூபாய் தரணும் கொடு அப்படிங்கிற முதல்ல சுவாமி வந்து பார்க்கிற பொழுது, நீ ஷிரடி பாபாவுக்கு கொடுத்தது கொடுன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் நமக்கு இன்டேக், இதுல இருந்து நம்ம ஆன்மீகத்தை உணர வேண்டும். அப்போ சுவாமிக்கு ஷிரடி பாபா, சத்ய சாய் பாபா, பிரேம சாய் பாபாங்கிறது 3 தான். நாம தான் பிசிக்கல்ல நம்பி ஏமாந்து அதை பிரிவாக பார்க்கிறோம். எனக்கும் இந்த உலகத்திலே பிடிச்ச இறை உருவம்னா சுவாமியை தவிர யாரும் கிடையாதான், அது உண்மைதான். ஆனா சுவாமியே சொல்றாரு 3 போது நம்ம சுவாமி பக்தராச்சே,
நம்ம என்னன்னா பல நேரத்துல யாரு பக்தர்னே தெரியாம இருக்கணும். நம்ம பக்தரா சுவாமி பக்தர் மாதிரி நம்ம நடந்துப்போம் சுவாமி கிட்ட. ஏன்னா சுவாமி நம்ம பிரார்த்தனை செய்யும் போது இதெல்லாம் வேணும்னு கேட்போம். அது மட்டும் கேட்டா பரவாயில்ல, இது நீ இப்படி பண்ணணும், அதாவது சுவாமிக்கு ஐடியா கொடுக்கறதுல இருந்து இது இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கு நீங்களே கொண்டு போயிடலாம். நம்மளால முடியலங்கிறதுனால நான் சுவாமிகிட்ட, அப்போ சுவாமி நீ பார்த்துப்போங்கிற வார்த்தையே போதுமானது. இதுல என்ன டெய்லி இதே சொல்லிட்டு இருப்போம், சுவாமி ஞாபகம் மருதி இருக்கிற மாதிரி நமக்கு தான் ஞாபகம் வருது. டெய்லி ஒரே அவருக்கு சலிப்பா இருக்கு. சுவாமிலாம் சொல்லிருக்காரு இப்படிலாம் வேண்டிக்கிறாங்க சொல்லுவார். எனக்கு ஏன் சொல்லுகிறேன்னா, எனக்கு வந்து சுவாமி தன்னை திறந்து காட்ட எனக்கு அப்போதான் சுவாமியை பற்றி புரிய ஆரம்பிச்சது. சுவாமிக்கு கோபமே வர, கோபம் வர்றது கூட ஒரு ரிஷி வந்து சொல்ற மாதிரி, நீ வந்து பாம்பு கிட்ட சொல்லுவாரு, நான் பாம்பு வந்து நீ கோபமே நீ வந்து யாரையும் கொத்தவே கூடாது, கடிக்கவே கூடாதுன்னு ஒரு ரிஷி சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த பாம்பு வந்து ஒரு ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ரிஷி திருப்பி வரும்போது அந்த பாம்பு குத்துயிரும் குலையுருமாக போயிடும். அப்போ ரிஷிக்கு அப்புறம் என்னாச்சு உனக்கு, நீங்க தான் கொத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, என்னை வந்து எல்லாம் அடிச்சுட்டாங்க, நான் சீரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. சீரணும் இல்ல, சீரனா தானே பயப்படுவான், நீ எதுக்கு வந்து நான் கடிக்க கூடாதான் சொன்னேன். அப்புறம் தான் அதுக்கு புரிகிறது. அதே போல சுவாமி வந்து கோவப்படுகிறார்னா அது நம்மை செதுக்குவதற்காக கோவப்படுகிறார். எனக்கு புரிந்தது, அதான் இப்போதான் புரிந்தது. ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் இப்படி முன்னாடி பேசுவேன்னு நினைச்சே பார்க்கலன்னு சொன்னது போல, வாழ்க்கையில வந்து நான் என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா, நான் அப்படியே சுவாமியோட சொல்வதை அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன். சுவாமி ஒரு மாதிரி சொன்னார், நீ தானத்துல இருந்து என்ன உனக்கு இன்டேக் வந்தது, என்ன உனக்கு என்ன கத்துங்கன்னா எனக்கு புரியல. ஏன்னா நான் எதற்காகவும் தியானம் செய்யல, சுவாமியை தரிசனம் பண்ணணும் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. நம்ம ராமதாஸ் சொன்ன மாதிரி நமக்கு நடந்தது, அது நடப்பது என் தடை செய்யணும் இல்லாது, நடவாதது எம் முயற்சியும் நடவாதுங்கிறார். நமக்கு எது நடக்கும் எது நடக்காதுன்னு தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, சுவாமி நீ எல்லாத்தையும் நீ பார்த்து, நடக்குது நடக்காது எல்லாம் நீ பார்த்துக்கோ, எனக்கு நடக்கல அப்படின்னா அது நன்மை அங்கிற ஒரு பக்குவத்தை எனக்கு கொடு சுவாமின்னு கேட்கலாம். நம்ம நினைப்போம் இது நடக்கணும்னா நடக்காம கூட போகலாம், வாய்ப்பு இருக்கு. அது நடக்காமல் போவதால் நமக்கு நன்மைதான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும். உடனே நமக்கு புரியணும். சுவாமி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சுவாமி அப்பட்டமான கிருஷ்ணர், அப்பட்டமான கிருஷ்ணர். அவர் கிருஷ்ணருக்கும் அவருக்கும் ஒரு டிஃபரன்ஸே கிடையாது. என்ன அப்படின்னா அந்த ட்ரெஸ் வேற, அந்த மெயில் பீடிலாம் இல்லை, அவ்வளவுதானே தவிர ஐயோ அவரை மாதிரி வந்து ஒரு தடவை சுவாமி நீங்க தான் பாரத போரே நடத்தீங்களே, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது சத்தியமா. ஒரு தடவை வந்து அங்க சத்யசாயி யுகத்துல எழுதும்போது இந்த ரத்தம் சிதறி, நான் வந்து கவிஞன் வேற அல்ல, அப்படியே இமேஜினேஷன் பண்ணி ஏதோ சம்பவத்துல நான் அப்படி வெளிப்படுத்துறேன், ரத்தம் சதறி அதுதான் இதா ஏதோ கவிதையா வந்து பண்ணும்போது, அதுக்கப்புறம் நான் எப்போதுமே அந்த டைம் வந்துச்சுன்னா தியானத்துல உட்காந்துருவேன். இஸ்லாமிய இருக்க மாதிரி அந்த டைம் வந்துச்சுன்னா கடையெல்லாம் போட்டு துபாயில வந்து போய் வந்து தொழுவாங்க. அவங்கள்ட்ட அது ஒரு நம்ம பழக்கத்தை கத்துக்கலாம், எதனாலும் தொழுவாங்க. ஆனாலும் பக்குவம் வரலைங்கிறது பெரிய ஆச்சரியம். அதாவது சுவாமியே பிரேம சுவாமியாக வருகிற பொழுது மாற்றுவார், இதுதான் இன்டேக். சோ இந்த உலகத்திற்கு ஒற்றுமை தருவார். அதான் சுவாமி சொல்றாரு, பார்வையற்றவரும் என்னை கடவுளாக உணர்வான்கிறார். சுவாமி இந்த ஆடியோவே இருக்கு, அதை நாங்க பதிவு பண்ணிருக்கோம் டாக்குமெண்ட்ரியில, இஸ் பிரேம சுவாமி கம்மிங்கிறதுல. அது சுவாமி சொல்றாரு, அதை போடுங்க. ஒவ்வொரு சத்யசாயி யுகத்தில் வருவது அனைத்தும் சுவாமியினுடைய ஆங்கியப்படிதான் வருகிறது. சொல்லுவாரு, போடு பண்ணு, நாங்க இன்டர்வியூ எடுக்கணும்னா இப்ப வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இவங்க சரியில்லாம இருக்கான் அப்புறம் பார்க்கலாம். இப்படிலாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சுவாமி கைட் செய்துதான் சத்யசாயுகம் வருகிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த சுந்தரத்துல அப்படி வரும்போது நான் அப்படியே சுவாமியை பார்க்கிறேன், மறந்து விடுகிறேன். சுவாமி கிட்ட வந்து அப்படி இப்படிங்கிற அது உள்ள இருக்கு கவிதை எழுதினது. நான் வந்து சுவாமி பார்த்தா அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி டேப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் பழக்கம் அப்படியே சுவாமி பார்க்க அழுவேன். நான் அழுவதை என் கண் முன்னாடி சுவாமி அப்பதான் பாக்குறாரு. சுவாமி முன்னாடியும் பார்த்துக்காருங்கிறது நமக்கு தெரியாது, இது பாக்குறாரு அப்படிங்கிற சுவாமி. அப்படியே தங்கி கொடுக்குறேன். ஏன்னா அது கவருக்குள்ள வைக்கவில்லை, வெறும் கடிதம் தான். அப்படி இருக்கிற பொழுது சுவாமியிடம் நான் வந்து கொடுக்கிறேன். சுவாமி வாங்கிக் கொள்கிறார். வாங்கி கொண்டு அப்படியே பிரித்து பார்க்கிறார். பார்த்தது மட்டும் இல்ல நான் பார்த்தோடனே புரிஞ்சுட்டேன், சுவாமி நம்ம வேண்டினதே சுவாமி நிறைவேற்றார், நம்ம கவியை நாங்க ஏற்றுக்கொண்டார்னு புரிந்து விட்டது. பார்த்த உடனே அங்கேயே சுவாமி வாசிக்கிறார் அப்படின்னு அந்த அப்படியே ஒவ்வொரு கதறி அழுகிறேன். இதுதான் ட்விஸ்ட். வாங்கினா என்னை கவினாக ஏற்றுக்கொள்வாய்ங்கிறதா என்னுடைய வேண்டுதல். அதை தாண்டி ஒண்ணு பண்ணுவார் சுவாமி எப்பவுமே. அதை தாண்டி நம்மளால அதை நினைத்தே பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், நம்முடைய எண்ணம் எல்லாமே இவ்வளவுதான் இருக்கும். சுவாமியினுடைய இது வந்து பரபிரமனால அவர் நமக்கு மிகப்பெரிய திட்டம் வச்சிருப்பார். நம்ம குறுகி நம்ம இது நமக்கு ரொம்ப பெருசாக மாதிரி நம்ம நினைச்சு கேட்போம். சுவாமி நமக்கு பெரிய திட்டம் வச்சிருக்கோம். இது எனக்கு அப்ப புரிந்தது. சுவாமியுடைய வாசிக்கும் போது நான் அழுதேன். அப்படின் தான் சுவாமி இது செய்தார். அதற்கு பிறகு ஏராளமான அனுபவம் வந்து வாழ்க்கையில நடந்தது. நம்ம நாளைக்கும் கொஞ்சம் டைம் போது நம்ம இதோடைய தொடர்ச்சியாகவும் நம்ம அதை பார்ப்போம்.
நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, நமக்கு சுவாமி பிசிக்கலான பிரசன்ஸ் கண்டிப்பா தேவை. இப்போ சுவாமி நம்ம கூட இருக்கார், ஆனா அந்த முன்னும் அந்த பக்குவ நிலைக்கு வரவில்லை எல்லாரும் அப்படிங்கிற பொழுது சுவாமி பிரேம சுவாமியாக தன்னை பிரகடனப்படுத்துவார் நிச்சயமா வெகு விரைவில். ஏன்னா இப்பதான் நம்ம 100வது ஆடைய, ஏன்னா சுவாமிக்கு வயதே கிடையாது, பரபிரம்மம். அப்போ இந்த பரபிரம்மம் சத்தியசாயி ரூபம் எடுத்து இதோட ஒரு 100வது வயது ஆரம்பிக்கிறது. 2026 வரைக்கும் நம்ம 100 வருஷம் நம்ம கொண்டாடுவோம். அப்படி இருக்கிற பொழுது அது பத்தாது. ஏன்னா அப்படின்னா நாம இன்னும் நீயே கடவுள்னு சுவாமி சொல்லியிருக்காரு பிளிப்ஸ் பத்திரிகையில. அந்த அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்த சுவாமியே பிரேம சுவாமியாக பிசிக்கலா வந்து நம்மளை அகப்பயணத்திற்கு விட்டு செல்வார். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாங்கா இருக்கலாம். பிரேம சுவாமி வேண்டாம்னு நினைக்க வேண்டாம். சுவாமி 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 இப்போ வருவேங்கிறத எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, சுவாமி நீ சீக்கிரவா. ஏன்னா சுவாமி நான் கடவுளுங்கிற உணர வைப்பதற்காக மட்டும் சுவாமி வரப்போவதில்லை. இந்த உலகத்திலே அமைதி தரணும். ஏகப்பட்ட பிரிவினை, மனிதர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, மதங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, சாயி இது மையத்திலே இப்போ ஒற்றுமை இல்லை. ஏன்னா எந்த மையத்திலையும் சார்ந்தவன் இல்லை. எனக்கு சுவாமி தான் முக்கியம். எனக்கு சுவாமி தான் தலைவர், யாருமே தலைவர் யார் சொல்றதும் கேட்க முடியும். ஏன்னா எனக்கு எங்களுடைய தமிழ்நாட்டிலாம் கேட்டிருக்காங்க, எனக்கு இங்கேயும் போடுங்க அங்கேயும் போடுங்களா. நான் சுவாமி சாய்ராம் சுவாமி என்னை தியானத்தில் வழிகாட்டுகிறார், நீங்க நம்பணும் கூட அவசியம் கிடையாது. ஆனா அதான் உண்மை இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறேன் என்றால், நான் ரொம்ப உறுதியா இருக்கேன், இந்த வாழ்க்கை சுவாமிக்கானது. அதான் சொன்ன மாதிரி சுவாமியே சொல்லியிருக்காரு. நான் உன்னை இது மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சுவாமி நான் கப்பல்ல நான் தான் மாலுமியா அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா, நான் சொன்னா நீ விழுந்துருவே எனக்கு தெரியும் கப்பல்ல. ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நான் எதுவுமே கேட்டதில்லை சுவாமி. எனக்கு மரணம் கொடுத்துருங்க சுவாமி. எனக்கு இந்த உலகத்திலே வாழ பிடிக்கவில்லை. ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்ங்கிறது மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்காங்க போது சுவாமி சொல்வார் எல்லாமே மாறும். நான் பிரேம சுவாமியா வருகிற பொழுது நீ எல்லாமே மாற்றுவேன். நீ இப்போ எனக்கு கோவப்படாது. நான் சுவாமியை கோவலாம் பட்டிருக்கேன், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நீங்க என்ன கடவுளாலாம் கேட்டுருக்கேன். இப்ப இருக்கு எனக்கு கோவப்படுறேன். நான் பிரேம சுவாமியாக வருகிற போது நான் மாத்திரேன்னா அப்ப என்ன கேள்வி கேளு என்றார். அப்ப எல்லாமே நடக்கும் என்று இந்த நேரத்துல இத்தோட இந்த முதல் பாகத்தை நான் முடித்துக் கொண்டு நம்ம நாளைக்கும் அதோட கண்டினியூஷன் பண்ணுவோம். ஏகப்பட்ட நான் தியான அனுபவம்லாம் நான் ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு